கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரியே, உங்கள் யாவருக்கும் பரலோக தேவ ஊழியர்கள் சார்பாக உங்கள் யாவரையும் அன்போடு வரவேற்கிறோம். எந்த ஒரு நாளும் கூட பிதாவாகிய தேவன் நமக்கு ஒரு சத்திய பாடத்தை கொடுப்பதற்கு நாம் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு நமக்கு அநேக கிருபைகள் கொடுத்திருக்கிறார். அதற்கு நன்றி சொல்லும் வண்ணமாக நாம் அனைவரும் எழுந்து நின்று நாம் ஒரு ஜபத்தை செய்வோம். ஜபத்திலே நம்ம ஏறெடுக்க முடியும்னா அன்பு சகோதரர் மணிவன் என்பது அவர்கள் கூட ஜபம் செய்யப்பட அன்பு இருக்கு. ஜபம் செய்வோம். மகா கிருபையும் இரக்கமும் நீடிய சாந்தமும் பரிசுத்தமுள்ள பரமபிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இருக்கிறவரே, சதா காலங்களுக்கும் ஒருவருக்கே 1000 புதிய சொத்துக்களை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தால் இருக்கிறோம். தயவுள்ள சித்தத்தாலும் கிருபையினாலும் மகா பெரிய அழைப்புக்குள்ளாக எங்களை அழைத்து ஒரு ஒரே பேரான குமாரன் எங்களுக்காக வழியாக கொடுத்து உண்மை அப்பா பிதாவே கூப்பிடக்கூடிய புதிய சுகாரத்தை ஆவியங்களுக்கு கொடுத்து இம்மட்டுமாக எங்களை காத்து பராமரித்து வந்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்தி வந்தார்களே. தேவரே, இந்த நாளில் தயவுள்ள சித்தத்தினாலும் கிருபையினாலும் சகோதர சகோதரிகளாக ஒரு சமூகத்தில் ஒன்று கூடி ஒரு மகிமையான நாமத்தை நாங்கள் அறிந்து கொள்ளவும் ஒரு பரிசுத்துள்ள வார்த்தையை நாம் தியானிக்கவும் தேவன் கொடுத்த இந்த ஸ்லாக்கத்திற்காக நன்றி செலுத்தி வந்தார்களே. தேவரே, வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் ஒரு கருத்தில் தருகிறோம். தேவரே, நான் கேட்க போகும் ஒவ்வொரு சத்திய வார்த்தைகளும் எங்களுக்கு கிரியை செய்வோம். அதை நாங்கள் உணர்ந்து கொள்ளத்தக்க இருதயத்தையும் கொடுத்து பரிசுத்த ஆவியையும் அளவில்லாமல் நீங்கள் கொடுத்து வழிநடத்தப்படியாக நாம் ஜெயிக்கிறோம். தூது கொடுக்கும் தாசனை கூட கருத்தில் தருகிறோம். அவரை மறைத்து நீர் வெளிப்படும், அவர் மூலியமாக பேசும். தேவரே, இந்த கூடுகை இறுதி வரை திவ்ய பிரசனம் உங்களோடு இருந்து ஆளுகை செய்யபடியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தாக்கனே, இந்த சிறிய விண்ணப்பத்தை எங்கள் கர்த்தரும் ரட்சகரும் ஜீவாதிபதியமாக இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. இப்போ கடந்த வாரம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பைபிள் விருந்து அப்படின்ற ஒரு சத்திய அடிப்படை வேதாகம பயிற்சி வகுப்பை போன வாரம் ஸ்டார்ட் பண்ணுவோம். அதில் அநேக கேள்விகள் நம்ம கேட்டிருந்தோம் இல்லைங்களா. பிரதர் வந்து அநேக கேள்விகள் கேட்டிருந்தாங்க. அதுக்கான ஆன்சர், ஒரு சில ஆன்சர் நம்ம இன்றைக்கி பார்ப்போம். ஒரு சில ஆன்சர் தொடர்ந்து நம்ம ஒரு வருட இந்த ஒரு பயிற்சி வகுப்பில் நான் அதுக்கான அநேக கேள்விகளுக்கு பதில் கிடைக்கும். நம்ம போன வாரம் கேட்ட கேள்விகள் எல்லாம் ஒரு அடிப்படை வகுப்பில் ஒரு சாதாரணமாக கேட்கப்பட்ட ஒரு கேள்விகள். இதை தவிர்த்து அநேக கேள்விகளும் அதற்கு அநேக பதில்களும் தேவன் நமக்கு கொடுக்க இருக்கிறார். அதற்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு வருட பயிற்சி வகுப்புக்கு நம்ம தொடர்ந்து வந்தோம் அப்படின்னா நமக்கு அநேக சத்தியங்கள் புரிவதற்கு தேவன் நமக்கு கிருபை செய்வார் அப்படின்றது கூட நம்ம பார்க்குறோம். இன்னைக்கு அதுக்கு தொடர்ந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, வேதாகமத்தை முறையாக கற்பது எப்படி இல்லைங்களா. நம்ம அநேக பேர் பைபிள் படிச்சிருக்கோம், ஃபுல்லாகவே படித்து முடிச்சிருக்கோம். ஒரு சில பேர் 4 தடவை படிச்சிருப்பேன், 5 தடவை படிச்சிருப்பேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் நம்மளுக்கு பைபிள் புரியுதா அப்படின்ற ஒரு கேள்வி வச்சோம் அப்படின்னா அநேக வசனங்கள் நம்மளுக்கு என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா புரியாமல் போகுது. அப்போ பைபிள் எப்படி தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 7 தலைப்பு, ஒரு 7 மெத்தட் இருக்குது. அந்த ஒரு 7 மெத்தடில் ஒரு சில மெத்தடை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இன்றைக்கி பார்க்க போகிறோம். வேதாகமத்தை முறையாக கற்பது எப்படி, பாகம் 1. அதை நம்ம பார்க்க இருக்கிறோம். எந்த ஒரு பாடத்தை எடுத்து தர முடியாது கூட முதல்ல இருந்து வந்திருக்கிற நம்ம அன்பு சகோதரர் புஷ்பராஜ் பிரதர் அவர்களை கூட இந்த பாடத்தை எடுத்து தரும்படியாக அன்போடு இருக்கிறோம். கிறிஸ்துவில் மிகவும் பிரியமாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய இனிதான நாமத்தினாலே கிருபையும் சமாதானமும் பெருகிறது என்ற அன்பின் வாழ்த்துதலை முதலாவது உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களை பார்ப்பதற்காக ஒரு 250 கிலோமீட்டர் தாண்டி உங்களை பார்க்கறதுக்காக சகோதரர்கள் வந்திருக்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தர் எவ்வளவு நல்லவர் என்பதை
ருசித்து பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, வசனம் சொல்லுது இல்லையா. அப்படின்னா நாம ருசிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இப்ப நம்ம என்ன பண்ணிருக்கிறோம் அப்படின்னா இந்த ஒரு இடத்திற்கு கூட நம்ம கடந்து வந்திருக்கோம். அதனாலதான் ருசிச்சு பார்க்கணும்னா என்ன போட்டாதான் ருசிக்க முடியும், விருந்து போட்டாதான் ருசிக்க முடியும்னு சொல்லுவோம்ல. அதனாலதான் நம்ம என்ன ஒரு தலைப்பு வச்சிருக்கிறோம், பைபிள் விருந்து. அப்படின்னா இப்போ ரொம்ப அருமையான ஒரு சுவையான ஒரு சாப்பாடு நம்ம இப்ப என்ன பண்ணோம், போன வாரமே நீங்க டேஸ்ட் பண்ணியிருப்பீங்க, கரெக்டுங்களா? இந்த வாரமும் தொடர்ச்சியாக வாரந்தோறும் தேவன் நமக்கு ஒரு அருமையான ஒரு மன்னாவை நமக்கு தர இருக்கிறார். அது மாம்ச இஸ்ரவேல் கொடுத்த மன்னா போல் அல்ல, இது நம்மளை ஜீவனுக்கு அழியாமைக்கு இட்டு செல்லக்கூடிய ஒரு மன்னா. இத அது யாருடைய உணவு அப்படின்னு பாக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தூதர்கள் உணவு அப்படின்னு பார்க்கணும். அவங்க கையில இன்னைக்கும் பாத்தீங்கன்னா தேவன் அவருடைய பரிசுத்த தூதர்களை வச்சுட்டு இப்ப என்ன பண்றாருன்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு சாப்பாடை ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறார். சரிங்களா? அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ஒரு வகுப்புக்கு நம்ம கடந்து போறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாருடைய செல்போனையும் நம்ம என்ன பண்ணிடலாம், என்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன், சைலண்ட்ல போட்டுருங்க. இந்த ஒரு மணி நேரம் 1.25 மணி நேரம் இதுல எம்பிட்டு காசு கிடைச்சாலும் நம்ம இப்ப கத்துக்க போற சத்தியத்துக்கு ஈடு இணை ஆகாது. சரிங்களா? சோ எங்களுடைய பரலோக தேவ ஊழியர்கள் சார்பாக இப்பொழுது நாம் பார்க்க போகக்கூடிய இந்த பைபிள் விருந்திற்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என்று அன்புடன் வரவேற்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, God has a plan. தேவன் ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார். ஏன் அப்படின்னா சர்வ வல்லமையுள்ள தேவன் அந்த சராசரத்தையும் சிருஷ்டித்து, நீங்க பாத்தீங்கன்னா இந்த பெரிய யூனிவர்ஸ் கேலக்சி அப்படிலாம் சொல்றாங்கல்ல விண்வெளியில, அதுல பூமி பாத்தீங்கன்னா எவ்வளவு பெரிய சைஸ் அப்படின்னு பார்த்தா நம்ம என்ன சொல்லுவோம், பூமி அவருடைய பார்வையில எவ்வளவு பெரிய சைஸ்னா ஒரு புள்ளி மாதிரி. புரியுதுங்களா? அப்பேற்பட்ட நமக்கு தான் பூமி ரொம்ப பெருசு, அவருக்கு எப்படிப்பட்டதுன்னா ஒரு சின்ன டாட் மாதிரி தான். அந்த டாட்டுக்குள்ளதான் யார் இருக்கிறார், நாம இருக்கிறோம். அப்படின்னா நமக்காக தம்முடைய ஒரே பேரான குமாரனே நமக்காக என்ன பண்ணிருக்கிறார், பலியா கொடுத்திருக்கிறார்னா அவரோட திட்டம் ஒரு பிளான் இல்லாம செய்வாரா? நிச்சயமா என்ன பண்ண மாட்டாரு, செய்ய மாட்டார். இப்ப நம்மளே கொஞ்சம் எடுத்துக்கோங்க, திடீர்னு இப்ப கிளம்பி வாங்க எல்லாரும் மதுரைக்கு போலாம் அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட நான் சொன்னேன்னா நீங்க என்னட்ட என்ன கேட்பீங்க அப்படின்னு கேட்பீங்க. ஃபர்ஸ்ட் என்ன கேட்பீங்கன்னா எதுக்கு கூப்பிடுறீங்க, எதுக்கு கூப்பிடுறீங்க? என் வீட்டுல நான் முதலாவது என்ன பண்ணிக்கிறேன், ஒரு வார்த்தை சொல்லிக்கிறேன், இப்படிலாம் நம்ம கேட்போம்ல. அதுக்கு முன்னாடி புதுசா வந்திருக்கவங்க முதல்ல என்ன கேட்பாங்கன்னா யார் நீங்க அப்படின்னு அங்க இருந்து கேள்வி ஆரம்பிக்க போலாம் அப்படின்னு சொன்னா. அப்படி இருக்கும்போது நம்மளே ஒரு விஷயத்தை செய்யணும்னா திட்டமிடாமல் என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. அப்ப அகில உலகத்தையும் படைத்த நம்முடைய பிதாவாகிய தேவன் எந்த ஒரு திட்டமும் இல்லாம செய்வாருன்னா கண்டிப்பா என்ன பண்ண மாட்டார், செய்ய மாட்டார். அவர் ஒரு திட்டம் வச்சிருக்கிறார், அந்த திட்டத்துல நமக்கு ஒரு பங்கை வைத்திருக்கிறார். இப்ப நமக்கு அவருடைய பிளான்ல என்ன பார்ட் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சாதான் நாம அந்த பார்ட்டை கரெக்டா என்ன பண்ண முடியும், செய்ய முடியும். சொல்ற புரியுதுங்களா? அந்த பார்ட் தெரிஞ்சுக்கணும்னா ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா பைபிள் தெரியணும். பைபிள் இருக்கிற வசனத்துக்குரிய அர்த்தங்கள் நமக்கு என்ன ஆகணும், தெரியணும். அதனாலதான் பாருங்க அவருடைய திட்டம், அவருடைய ரகசியம் இப்ப யாருக்கு மட்டும்தான் தேவன் சொல்லி கொடுக்க போறாராமா? வசனம் சொல்லுது, கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது. யாரெல்லாம் கர்த்தருக்கு ஒரு பயந்த ஒரு வாழ்க்கை வாழ்றாங்களோ, கரெக்டுங்களா? ஏன்னா கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். அப்ப முதல்ல தேவன் ஞானத்தின் பிள்ளைகளாக நம்மளை மாற்றணும்னா முதலாவது நம்மகிட்ட என்ன குணலட்சணம் இருக்கணும்னு எதிர்பார்க்கிறாருன்னா அவருக்கு பயந்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்கணும். அப்படின்னா நமக்கு இப்ப அதை என்ன தெரியப்படுத்திடுவாராமா, அவருடைய ரகசியத்தை தெரியப்படுத்திடுவார்.
சரிங்களா? அதனால்தான் யோவான் 8:32 சொல்லுது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். அப்படின்னா எது சத்தியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உம்முடைய வசனமே சத்தியம். சரிங்களா? அப்படி இருக்கும்போது நம்ம இப்ப விடுதலை ஆகும்னா அப்ப நம்ம அநேக விதமான இந்த மனித பாரம்பரிய போதனைகள்ல, கலாச்சாரங்கள்ல, பண்பாடுகள்ல நம்ம சிக்கிட்டு இருக்கிறோமா இல்லைங்களா? இல்லையா? உதாரணத்துக்கு ஒரு இது சொல்றேன். இப்ப வீட்டை விட்டு வெளியே கிளம்பும் போது பூனை குறுக்க போயிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க, அது என்னது? சகுனம் சரியில்லை அப்படின்னு எந்த பைபிள்ல போட்டிருக்க? எந்த வசனத்துல இருக்கு சகுனம் சரியில்லைன்னு? வா ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சிட்டு போ, சகுனம் என்ன இல்ல சரியில்லை. அப்புறம் நம்மளுக்கு பத்திரிகை, கல்யாண பத்திரிகை அடிக்கிறது எப்படி அப்படின்னா, காலை 9 மணி முதல் 10:30 சுபயோக இதெல்லாம் யார் சொல்லி கொடுத்தா அப்படின்னா, இதெல்லாம் மாயை, பொய். தேவன் படைத்த எல்லா நாளும் எப்படிப்பட்ட நாள் தான்? நல்ல நாள் தான். எல்லா நேரமும் நல்ல நேரம் தான். சரிங்களா? நல்ல நேரம் கெட்ட நேரம்லாம் ஒன்றும் கிடையாது. சரிங்களா? தேவன் ஒரு கட்டளை கொடுத்துட்டா அதுக்கு நான் கீழ்படுகிறேன்னா என் வாழ்க்கையில நல்ல நேரம் என்ன ஆயிடுச்சு? ஆரம்பிச்சிருச்சு. இவ்வளவுதாங்க. புரியுதுங்களா? அப்போ வசனத்துக்குள்ள இருக்கக்கூடிய சத்தியம் நமக்கு என்ன ஆகணும்? தெரியணும். கரெக்டா? அப்படி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம வந்திருக்கிறோம். போன வாரம் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க. என்ன கேள்வி கேட்டிருப்பாங்க? நம்முடைய இந்த பைபிள்ல, ஏன்னா உங்களுடைய வசனமே சத்தியம் அப்படின்னா அது உண்மை. சத்தியம்னா என்ன? அது உண்மை நம்மளை மற்ற எல்லா விஷயத்துல இருந்து பொய்யில இருந்து விடுதலை ஆகும். அப்படின்னா ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்னா, இந்த வேதம் சரியா புரிஞ்சிருக்கணும். அப்படின்னா நம்ம படிக்கக்கூடிய இந்த வேதம், அதுல இருக்கக்கூடிய வசனங்கள் எல்லாமே நமக்கு புரிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? மொத்தம் எத்தனை வசனங்கள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 32,000 வசனங்கள் இருக்கா வேதத்துல. அப்படி 32,000 வசனங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பைபிள் ஃபுல்லா படிச்சிருக்கிறோமா? சின்ன வயசுல இருந்து தமிழ், இங்கிலீஷ், கணக்கு, அறிவியல், சமூக அறிவியல் இதெல்லாம் படிச்சிருப்பான். ஒரு வருஷத்துக்கு 5 புக்கு படிக்கிறோம்ல. 12வது வரைக்கும் எத்தனை புக்கு? ஒரு 60-65 புக்கு படிச்சிருப்பான். கரெக்டா? பைபிள்ன்றது ஒரே ஒரு புஸ்தகம் தானே. அதை ஃபுல்லா படிச்சுட்டோமா? ஏன்னா அது யார் வாத்தியார் கேட்டு நம்மளை அடிக்க மாட்டாங்க. அதனால நம்ம என்ன பண்ணல, படிக்கல. ஹோம்ஒர்க் நமக்கு கொடுக்க மாட்டாங்க. அதனால நம்ம அதை என்ன பண்ணல, படிக்கல. முதல்ல பைபிள் படிக்கணும். சரிங்களா? அப்படி சரி. இதை கேள்வி கேட்கும் போது பிரதர் நாளா பைபிள் படிச்சிருக்கேன் பிரதர் அப்படின்லாம் கை தூக்கி இருக்கிறாங்க. அவங்ககிட்டயும் கேட்ட கேள்வி என்னன்னா, நீங்க படிச்ச அத்தனை வசனமும் உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? நீங்க நான் ஒரு வசனம் கேட்டு அதுக்கு விளக்கு சொன்னா சொல்லுவீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு என்ன பதில் சொல்லியிருப்பாங்கன்றீங்க? கண்டிப்பா தெரியலைங்க பிரதர், தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா இன்னைக்கு அன்புக்குரிய சோர்ஸ்ல இந்த அன்பு சோதரர் உங்களுக்கு அறிவிப்பு சொல்லியிருப்பாங்க. இந்த பைபிள் விருந்து வாரந்தோறும் நடைபெறக்கூடிய இந்த வேதாகம படிப்புல வேதத்தை எப்படி படிச்சா புரிஞ்சுக்கலான்றதுக்கான ஒரு மெத்தட்ஸ் தான் இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா பார்க்க போறோம். சரிங்களா? இப்ப அதுக்கு முன்னாடி நம்முடைய இந்த பரிசுத்த வேதாகமத்தை பற்றி ஒரு சில காரியங்கள் நான் உங்கள்கிட்ட பேசுறேன். இன்னைக்கு உலகத்திலேயே அதிகமான பேர் கையில வச்சிருக்கக்கூடிய, ஆக்சுவலா நான் போன வாரம் நீங்க கேட்டதுதான் திருப்பி உங்களுக்கு நான் ரிவிஷன் பண்ணிட்டு இருக்கிறேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. போன வாரம் கொஞ்சம் பேர் வரல, கொஞ்சம் பேர் வந்தீங்க. அதனால போன வாரம் கேட்டுதான் நான் உங்களுக்கு மறுபடியும் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்னா அதை ஞாபகப்படுத்திட்டு இருக்கிறேன். ஸோ வேதாகமம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உலகத்துல எத்தனை கோடி மக்கள் தொகை இருக்கு அப்படின்னா, ஒரு 4-5 வருடங்களுக்கு முன்பாக ஒரு 720 கோடி இருந்ததா சொல்றாங்க. அதுல ஒரு 32% பாத்தீங்கன்னா 230 கோடி பேர். 230 கோடி பேர் தான் கிறிஸ்தவங்க உலக மக்கள் தொகையில. அத்தனை பேர் கையில என்ன புஸ்தகம் இருக்கு? பைபிள் புஸ்தகம் இருக்குங்களா? இப்போ இப்படிப்பட்ட அந்த பைபிள் புஸ்தகம் உலகத்திலே அதிகமான பேரால் கையில் வச்சிருக்கக்கூடிய ஒரே புஸ்தகம் எதுனா பைபிள் தான். உலகத்திலே அதிகமாக அச்சடிக்கப்பட்ட புஸ்தகம் எதுனா அது பைபிள் தான். அதே போல உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை பேராலும் தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட புஸ்தகமும் எதுதானா பைபிள் தான். என்ன பிரதர் தவறா புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு சொல்றீங்க? எப்படி தவறா அப்படி சொல்றீங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அன்புக்குரிய சகோதரிகளே, எல்லார் கையிலையும் வேற வேற பைபிள் இருக்கா? ஒரே பைபிள் இருக்கா?
ஒரே பைபிள் இருக்கு. அப்படின்னா எத்தனை சபை இருந்திருக்கணும் இன்னைக்கு கிறிஸ்தவத்துல? ஒரு சபை தானே இருந்திருக்கணும். ஆனா எத்தனை சபைகள் இருக்கு இன்னைக்கு? நிறைய இருக்கலாச்சு. ஏன் அப்படி ஆச்சு? ஏன் அப்படி ஆச்சுன்னா, பைபிள் எழுதும் போது தப்பா எழுதிட்டாங்களா, இல்ல நாம படிக்கும் போது தப்பா புரிஞ்சுக்கிட்டோமா? நான் கேட்கிற கேள்வி புரியுதா? பைபிள் எழுதும் போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி புரிஞ்சுக்கணும்னு எழுதுறாங்களா, இல்ல நாம படிக்கும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி புரிஞ்சுக்கிட்டோமா? நம்ம தான் என்ன பண்ணிக்கிட்டோம், தப்பா புரிஞ்சிருக்கிறோம். அப்படின்னா எப்படி படிச்சா புரியுன்றதுக்காக தான் இந்த வகுப்புக்கு வந்திருக்கோம். அதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு. அந்த மெத்தடையும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் நமக்கு சொல்லிக் கொடுக்க போறாரு. சரிங்களா? அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த பரிசுத்த வேதாகமம் பத்தி ஒரு சில இன்ஃபர்மேஷன் லாஸ்ட் வீக்கே சொல்லியிருப்பாங்க. ஒரு வருஷத்துக்கு 100 கோடி பைபிள் சேல்ஸ் ஆகும். 518 மொழிகள்ல இருக்கு. இன்னும் உலகத்துல எத்தனை பைபிள் சேல்ஸ் ஆயிருக்குன்னு ஒரு கணக்கு எடுத்து சொன்னா அதுக்கு அளவே இல்லை. இந்த அச்சு இயந்திரம், பிரிண்டிங் மிஷின் கண்டுபிடிக்கப்பட்டப்போ அச்சடிக்கப்பட்ட முதல் புஸ்தகம் இதுதான். எடுத்துக்கொள்ளப்பட்ட காலப்பகுதி 1700 வருஷங்கள். பழைய ஏற்பாடு 1600, புதிய ஏற்பாடு எழுதப்பட்ட காலப்பகுதி 100 வருடங்கள். மொத்தம் இத்தனை 1000 வருஷமா எழுதிட்டே இருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆயிரக்கணக்கான வருஷங்கள் ஒரு புஸ்தகத்தை எழுதப்பட்டு அந்த புஸ்தகம் நம்ம கையில இன்னைக்கு கிடைச்சிருக்குன்னா இது எவ்வளவு பெரிய அற்புதம். ஆமாவா இல்லையா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எபிரேய மொழியிலும் கிரேக்க மொழியிலும் எழுதப்பட்ட வேதாகமும் இன்னைக்கு எந்த மொழியில இருக்கு? தமிழ் மொழியில இருக்கு. சரிங்களா? இந்தியாலேயே அது நமக்கு ஒரு பெருமை. என்ன அப்படின்னா, இந்தியாவில் நிறைய லாங்குவேஜ் இருக்கு. அதுல முதல்ல டிரான்ஸ்லேட் ஆன மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு மொழி எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பைபிளை தமிழ்ல தான் என்ன பண்ணி இருந்திருக்காங்க, மொழிபெயர்த்திருக்காங்க. சரிங்களா? ஏன் தமிழ்ல மொழிபெயர்க்கணும்? ஏன் தமிழ்ல மொழிபெயர்க்கணும்? வேற லாங்குவேஜ்ல மொழிபெயர்த்திருக்கலாம்ல. ஏன் தமிழ்ல மொழிபெயர்க்கணும்? இந்திய மக்களா? தமிழ் மக்கள் அவருக்கு அப்பாவுக்கு ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவுக்கு யார் மேல ரொம்ப பிரியம்? இந்தியாலேயே யார் மேலதான் பிரியம்? சொல்ல மாட்டீங்க. பக்கத்து வீட்டுக்காரர் மேல பிரியம், எதிர்த்த வீட்டுக்காரர் மேல பிரியன்றீங்க போல. நம்ம மேலதான் ரொம்ப பிரியம். புரிஞ்சுட்டு அதனாலதான் 12 அப்போஸ்தலர்கள்ல ஒரு அப்போஸ்தலர் எங்க வந்திருக்கிறாருன்னா தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறாரு. அவங்க எந்த ஏரியாலேயே சுத்திட்டு இருந்திருக்கலாம். ஐரோப்பா, மிடில் ஏஷியா, கீழே ஈஜிப்ட், இந்த ஆப்பிரிக்கா, இப்படியே என்ன பண்ணிருக்கலாம், சுத்தி இருக்கலாம். இந்தியாவுக்கு தமிழ்நாட்டுக்கு ஏன் ஒரு அப்போஸ்தலன் வரணும்? அது தமிழ்நாட்டுக்கு ஏன் வரணும் அப்படின்னா, ரொம்ப சுத்த கிருபைங்க நம்ம மேல தேவன் வச்சிருக்கிறது. புரியுதுங்களா? பாத்தீங்கன்னா 40 எழுத்தாளர் எழுதியிருக்கிறாங்க. டாக்டர் எழுதியிருக்கிறாரு, டாக்ஸ் கலெக்டர் எழுதியிருக்கிறாரு, ஆடு மேய்க்கிறவர் எழுதியிருக்காரு, ராஜா எழுதியிருக்கிறாரு, அத்திப்பழ வியாபாரி எழுதியிருக்கிறாரு, மீன் பிடிக்கிறவர் எழுதியிருக்கிறாரு, சகல சாஸ்திரம் கற்று தேர்ந்தவரும் எழுதியிருக்கிறாரு. அப்போ பலதரப்பட்ட ஜனங்களை கொண்டு தேவன் ஆனா அந்த ஒரே ஆவினாலே எல்லாருக்கும், இப்ப உதாரணத்துக்கு மத்தேயு சுவிசேஷம் எழுதியிருக்கிறார் அப்படின்னா, மத்தேயு கண்டினியூஸா வரிசையா உட்காந்து அப்படியே எழுதிட்டே எழுதியிருப்பாரான்னு கேக்குறேன். வேலை பார்த்துக்கிட்டே எழுதினார. கரெக்ட், நீங்க சொல்ற கரெக்ட். அதாவது இன்னைக்கு ஒன்று காலையில எழுதியிருப்பார். ஒரு முதல் அதிகாரம், ஒரு 2-3 அதிகாரம் எழுதியிருப்பார்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு. சரிங்களா? அடுத்த நாள் அவங்க மற்ற காரியங்கள்லாம் வேலைகள்லாம் பார்த்துட்டு அடுத்த நாள் தூங்க போறதுக்கு முன்னாடி இருக்கும்போது திடீர்னு தேவனுடைய ஆவினால ஏவப்பட்டு இந்த ஒரு 5 வசனத்தை மட்டும் எழுதிரு அப்படின்னு சொல்லி, இன்னைக்கு தான் நம்ம அதிகாரம் வசனம் எல்லாம் பிரிச்சுக்கோம். அப்பெல்லாம் கண்டினியூஸா தான் என்ன பண்ணி இருக்கிறாங்க, அவங்க எழுதியிருக்கிறாங்க. அப்போ எல்லாரையும் வழி நடத்துனது இந்த சுவிசேஷர்களுக்குள்ள யாருன்னா தேவனுடைய பரிசுத்த. புரியுதுங்களா? அப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியம். ஏன்னா இப்ப பாருங்க, ஒரு 150 வருஷத்துக்கு முன்னாடி நான் கேட்கிறேன், ஒரு 150 வருஷத்துக்கு முன்னாடி இந்த உலகத்துல பைபிள் இன்னும் பாத்தீங்கன்னா தமிழர் கையில இந்தியால யார்கிட்டயாவது இருந்துச்சா அப்படின்னா கிடையாது. ஆனா ஆதாம சிஸ்டத்துல இருந்து இப்போ வரைக்கும் எத்தனை 1000 வருஷம் ஆயிடுச்சுன்னா 6000 வருஷத்துக்கு மேல போயிடுச்சு. ஆனா பைபிள் இப்ப நமக்கு இப்பதான் நம்ம கையில என்ன இருக்கு,
கிடைச்சிருக்கு. அப்படி இருக்கும்போது இப்பேற்பட்ட ஒரு அரிய பொக்கிஷத்தை நம்ம வாசிக்காம விடலாமா? வாசிக்காம விடக்கூடாது. அது மட்டும் இல்லாம கண்டிப்பா இப்ப நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்னா, அதுல படிச்சிருக்கிற எல்லா வசனமும் என்ன இருக்கணும், புரிஞ்சிருக்கணும். சரிங்களா? எப்படின்னா, இப்போ ஒரு சம்பவம் சொல்றேன். இப்ப யாருக்காவது கல்யாண நாள், பிறந்த நாள் அப்படின்னா நம்ம கிஃப்ட் கொடுப்போமா? எங்க ஏரியால எல்லாம் கிஃப்ட் கொடுக்குற வழக்கமே இல்லை. நாங்க போய் நல்லா போய் என்ன பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லுவீங்களா? இல்ல இல்லையா, கிஃப்ட் கொடுப்போம். அதுல பைபிள் கிஃப்டா கொடுக்கறதுக்கு வழக்கம் உண்டு. அவங்க வேதத்தை நல்லா படிச்சு என்ன பண்ணிக்கிட்டோம், தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பைபிளை கிஃப்டா கொடுப்போம். கரெக்டா? இப்படிதான் ஒரு நாள் நம்ம யாருக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா, நம்ம பக்கத்து வீட்டுக்காரர் கொடுத்துட்டோம். சரிங்களா? பைபிளை கொடுத்துட்டோம். கொடுத்தோடனே அவரு வாங்கிட்டாரு. தேங்க்யூ பிரதர், அவ்வளோ நல்லா படிங்க, நல்ல ஆழ்ந்த கருத்துக்கள் இருக்கு, நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை போதனைகள் இதுல இருக்கு, அதை நீங்க படிங்க, தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு கொடுத்துட்டோம்னு வைங்களேன். அவர் ஒரு பிற மத சகோதரர். என்ன பேர் வைக்கலாம் அவருக்கு? ஏதாவது ஒரு பேர் சொல்லு. பக்கத்து வீட்டுக்காருக்கு ஒரு பேர் நம்மளே வச்சுக்கிறோம். இப்போதைக்கு ஆல்பர்ட்டா. இங்க பிற மத சகோதரன் சொல்றேன். ஆல்பர்ட்டுக்கு தான் பைபிள் இருக்குமே. குமரேசனா? ராமசாமி. சரி, ராமசாமி அப்படின்னு வச்சுக்கிறோம். சரிங்களா? ராமசாமிக்கு இப்ப நம்ம என்ன பண்ணிட்டோம், பைபிள் கொடுத்துட்டோம். ராமசாமி இப்ப என்ன பண்றாருன்னா, ஓகே தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு பைபிளை இப்ப நான் படிக்கட்டுமா, எங்க இருந்து படிக்கட்டும் அப்படின்னு கேட்கிறார். நம்ம என்ன சொல்றோம், ஆதியாகமத்துல இருந்து என்ன பண்ணுங்க, அப்படியே மெதுவா படிக்க ஆரம்பிங்க ராமசாமி அப்படின்னு சொல்லிடலாம். ராமசாமி படிக்கிறார். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றால் வெளிச்சம் உண்டாயிற்று அப்படின் போது அப்படியே தொடர்ந்து வாசிக்கிறார். தேவன் வெளிச்சத்துக்கு பகல் என்று பெயரிட்டார், இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார், சாயங்காலம் விடியற் காலமாகி முதலாம் நாள் ஆயிற்று அப்படின்றார். மூணாவது வசனமா? சரி, முதலாம் நாள் ஆயிடுச்சு. சாயங்காலமும் சாயங்காலம் எத்தனை மணிக்கு ஆரம்பிக்கும்? 6 மணிக்கு ஆரம்பிக்கும். விடியற் காலன்றது எத்தனை மணி? காலையில 6 மணி. சாயங்காலம் 6 மணில இருந்து அடுத்த நாள் காலையில 6 மணி. மொத்தம் எத்தனை மணி நேரம்? 12 மணி நேரம். ஒரு நாளா? பாதி நாள் தான். ஆனா வசனம் என்ன சொல்லுது? முதலாம் நாள் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாரு. ராமசாமி நம்மகிட்ட கேட்கிறாரு, பிரதர் சாயங்காலமும் விடியற் காலம் 12 மணி நேரம் தானே, எப்படி இதுல ஒரு நாள் சொல்லியிருக்கு அப்படின்னு கேட்கிறாரு. நம்ம என்ன சொல்லுவோம்? அது அப்படித்தாங்க, அது அப்படித்தான். அது எழுதுனா கரெக்டா தான் இருக்கும். நீங்க என்ன சந்தேக கண்ணோட படிக்கிறீங்களா? கரெக்டா படிங்க, சந்தேகம் எல்லாம் கடைசியில் நம்ம பார்த்துக்கலாம். சரி, ஓகே. அவர் ராமசாமி என்ன பண்றாரு, வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிடுச்சு. அப்ப வெளிச்சம் நமக்கு எதுல இருந்து வருது? பகல்ல. அதனால பகல் இரவுன்னு பிரிக்கிறார். பகல்ல சூரியன் இருந்து, இது போன வாரமே நீங்க பார்த்துருப்பீங்களே. பார்க்காத மாதிரியே நீ பாக்குறீங்க பார்த்தீங்களா? ஸோ இது படிச்சு முடிச்சிட்டார். அப்படியே வர்றார். 14வது வாசிக்க. பின்பு தேவன் பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாவதாக, வானம் என்கிற ஆகாயங்களிலே சுடர்களை உண்டாகுவது, அவைகள் அடையாளங்களாகவும் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதாகவும் இருக்க கடவுளே என்றார். இப்ப பாருங்க, பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாகத்தக்கதாக சுடர்கள் உண்டாக கடவுது. என்ன சுடர் அப்படின்னா, சூரியன் ஒரு சுடர், சந்திரன் ஒரு சுடர். அது எங்க உண்டாக கடவுதுன்றாரு? வானத்துல உண்டாக கடவுது அப்படின்றாரு. அதுல 19 அதனுடைய கண்டினியூஷன் என்ன சொல்லுதுன்னா, சாயங்காலம் விடியற் காலமாகி எத்தனாவது நாள் ஆயிடுச்சு? 4ஆம் நாள் ஆயிடுச்சு. போன வாரம் இது கேள்வி கேட்டாங்களா? என்ன கேட்டாங்க? இப்ப பாருங்க, நம்ம பக்கத்துல இருக்க ராமசாமி படிச்சாரு, வெளிச்சம் எப்போ உண்டாச்சுன்னு படிக்கிறாரு, முதல் நாள். ஆனா
இந்த சூரியன் சந்திரன்ற சுடர்கள்லாம் எத்தனாம் நாள் வந்ததா சொல்லுது அடுத்த வசனம்? 4ஆவது நாள் அப்படின்னு சொல்லுது. அப்படின்னா வெளிச்சம் வந்தது முதல் நாளா 4ஆவது நாளா? ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே சிருஷ்டிப்பை தான் நம்ம பார்க்கிறோம் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துல. சரிங்களா? எத்தனாவது நாள்? முதல் நாள். 4ஆம் நாள். இப்ப 2 பதில் வந்துருச்சுங்களா? இப்ப எந்த பதில எடுத்துக்கலாம்? முதல் எடுத்துக்கலாம். சரி, அது எப்படி அந்த பதில நம்ம சரியான பதில கண்டுபிடிக்கிறது அப்படின்றத நம்ம என்ன பண்ண போறோம்? நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? அப்புறம் இந்த வசனம் போட்டாங்களா? வாசிங்க சங்கீதம். சரி, இப்ப ஆக்சுவலா பிரச்சனை என்னன்னா ராமசாமி தான். நமக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. ஏன்னா இந்த டவுட் வந்தது யாருக்கு தான்? ராமசாமி தான். முதல் நாளா? இடையில 2ஆவது நாள வேற சேர்க்கிறீங்க. 4ஆவது நாளா? சரிங்களா? இப்ப நாம என்ன சொல்றோம்னா, ராமசாமி நாங்க பைபிள்னாலே ஒரு புஸ்தகம் வந்து எப்பவுமே ரொம்ப ஹாப்பியா நாங்க ஃபர்ஸ்ட் வாசிக்கிறாந்தா நாங்க சங்கீத புஸ்தகம் தான் என்ன பண்ணுவோம்? வாசிப்போம். அதிகமா நாங்க சங்கீதம் தான் வாசிப்போம். நீங்க அதனால என்ன பண்ணுங்க? சங்கீதத்துல ஸ்டார்ட் பண்ணுங்க, ஆதியாகமத்தை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிடுறோம். உடனே அவர் முதல் சங்கீதத்துக்கு போயிட்டார். நமக்கு நல்லா தெரியும் முதல் சங்கீதம் என்ன? துன்மார்க்குடைய ஆலோசனைப்படி நடவாமலும் பாவினுடைய மொழியில் இல்லாமலும் பரியாசக்கார உட்காராமலும். சின்ன பிள்ளையில சொல்லுவிய சொல்லு சொல்லு முதல் சங்கீதம் சொல்லு அப்படின்னு வீட்டுல என்னது போற வரவங்கிட்ட என் பிள்ளை சொல்லுவான் பாருங்களேன் அப்படின்னு நமக்கு வேற அப்படியே நடுங்கும். அப்படியே கரெக்டா சொல்ல மானம் போயிடும் அப்படின்னு. அப்ப கர்த்தருடைய வேதத்திலே பிரியமா இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான் இருக்கு இல்லையா? இரவும் பகலும், நைட் அண்ட் டே, ஃபுல் டைம் அப்படின்னா 24 மணி நேரமும் கர்த்தருடைய வேதத்திலே தியானமா இருக்கிற மனுஷன் தான் யாரு? பாக்கியவான். அப்படின்னு சொன்னா தூங்க வேணாமா? பல்லு விளக்க வேணாமா? வேலைக்கு போக வேணாமா? ரேஷன் கடையில பொங்கல் 3000 ரூபாய் வாங்க வேணாமா? இதெல்லாம் செய்ய வேணாமா? கரெக்டா? அப்படின்னா ஒருத்தரால இரவும் பகலும் தியானமா இருக்க முடியுமா? முடியாதா? எந்திரிச்சு சொல்லும்போது உன்னதமான மனைவிற்கு சர்வ இப்படிங்க ஏதாவது அந்த மாதிரி ஒப்பிக்கிற கண்டிஷன் வருமா? ஒரு கண்டக்டர் இருக்கிறாரு, டிக்கெட் கிழிக்கிறாருன்னா இங்க இருந்து எந்த ஒரு பக்கத்துல திருவண்ணாமலை, எங்க போறீங்க? திருவண்ணாமலை. முன்பு அவர் ஒரு வசனத்தை சொல்லிக்கிட்டே கொடுத்தா நமக்கு கரெக்டா இருக்குமா? சொல்ல முடியுமா? முடியாது. அப்படின்னா இந்த வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு நமக்கு தெரியணுமா இல்லையா? பாருங்க, இப்படி இருக்கும்போது இன்னும் கூட பாருங்க, ஆதியாகமத்துல ரொம்ப சிம்பிளா நம்ம பாக்குறது ஆதாமியவாள் கதை தான். ரொம்ப சிம்பிளான கதை, ஈஸியா புரிஞ்சுக்கலாம். நான் அதுக்கு போலாம் அப்படின்னு ராமசாமியை நம்மகிட்ட கேள்வி கேட்கறது நிப்பாட்டிட்டு எங்க போயிட்டாரு? ஆதியாகமத்துக்கு போயிட்டாரு. ஆதியாகமத்துக்கு போய் படிக்கிறாரு. அப்போ தேவன் ஆதாம்கிட்ட என்ன சொல்றாரு? இந்த நன்மை தீமையை அறியத்தக்க விருட்சத்தின் கனி என்ன பண்ண வேண்டாம்? புசிக்க வேண்டாம். புசிக்கும் நாளிலே சாகவே சாவாயம். திடீர்னு அடுத்த அதிகாரத்துல யார் வரா அப்படின்னா சர்பம் வருது. சர்பம் வந்துச்சா சாத்தான் தான்? சாத்தான் மூலியமா சர்பமா? சர்பம் போல சாத்தானா? சரி, அது என்னன்னு பார்ப்போம். சரிங்களா? ரெண்டாவது, திடீர்னு இவன் எப்படி ஏதேன் தோட்டத்துக்குள்ள வந்தான்? சாத்தானே வச்சுக்குவோம். யார் அனுமதி கொடுத்தது? ஏன்னா நம்ம நல்லா நீங்க சீரியஸ்னஸ் புரிஞ்சுக்கணும். பிற மத சகோதரர்கள்லாம் பைபிள் படிக்கிறாங்க. பைபிள் படிச்சுட்டு அவங்க என்ன நோக்கத்துக்காக பைபிள் படிக்கிறாங்கன்னா, எங்க தப்பா இருக்கு, எங்கெல்லாம் தப்பா எழுதப்பட்டிருக்குன்றத படிச்சுக்கிட்டு, என்னங்க உங்க கடவுள் இப்படி எழுதி வச்சிருக்காரு, என்னங்க உங்க கடவுள் இப்படி பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்காகவே படிக்கிறாங்க. அப்ப நம்ம அப்படிப்பட்ட ஒரு ஜனங்கள் நம்மகிட்ட பேசும்போது நம்ம தெளிவா இருக்கணுமா வேணும்?
ஆமா தானே? இப்ப பாருங்க, எப்படிங்க உங்க கடவுள் ஆதாம் ஏவாள இவரே படைப்பாராமா, இவரே பழத்தை வைப்பாராமா, இவரே சாத்தானி உள்ளுக்கு என்ன பண்ணிடுவாராமா, அனுப்பிச்சிருவாராமா. என்னங்க இப்படி பண்றாரு அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவோம்? முதல் சொன்ன பதில்தான் அது அப்படித்தாங்க. இது வந்து பாருங்க, அடுத்து அந்த சாத்தான் என்ன சொல்றான்னா, நீங்கள் சாகவே சாவதில்லை, இந்த பழத்தை புசிக்கும் நாளில் உங்கள் கண்கள் திறக்கப்படும், நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களை போல இருப்பீர்கள் அப்படின்னு சொல்லி. தேவர்கள்னா என்ன? ஏஞ்சல்ஸ். ஏஞ்சல்ஸ் மாதிரி. அப்படின்னா சாத்தான் யார் தெரியுமா? சாத்தானுக்கு என்ன பேரு? லூசிபர் அப்படின்னு பாக்குறோம் இல்லையா? அந்த லூசிபர் வேற யாரும் இல்லைங்க, ஒரு பிரதான தூதன், பெரிய ஒரு ஏஞ்சல். அவன் என்ன பண்ண, தேவர்களை போல அவன் என்ன பண்ணிட்டான்னா, நம்முடைய ஆதி பெற்றோராக இருக்கக்கூடிய ஏவாள் அவங்க கிட்ட தன்னுடைய சர்வ மகிமையும் எடுத்து காமிச்சு, இந்த பழத்தை சாப்பிட்டீங்கன்னா நீங்க இப்படி ஆயிருவீங்க, இது நீங்க இப்படி ஆயிருவீங்கன்றதுக்காக அதை சாப்பிடக்கூடாதுன்னு உங்க சொல்லி வச்சிருக்கிறாரு அப்படின்னு ஆதாம் விட்டு ஏவாள் தனியாக இருக்கும்போது தந்திரமா என்ன பண்ணிட்டான், வச்சுட்டான். சரி, அதெல்லாம் ஓகே. இப்போ கேள்வி என்னன்னா, பழத்தை உண்ணும் நாளிலே சாகவே சாவான்னு தேவன் சொல்லியிருக்க, ஆதாமும் ஏவாளும் பழத்தை புசித்த அன்றே தினம் மரித்தார்களா? மறிக்கல இல்லையா? மறிக்கல. இப்ப நேர கதவை தட்டுறாரு ஒருத்தர், நம்ம வீட்டு கதவை. யாரு இது? கதவை தட்டுறாரு. நமக்கு உள்ள இருந்து என்னத்தை கேட்க போறாரோ அப்படின்னு நமக்கு என்ன ஆகுது? அப்படி ஓடக்கூடாது, சரிங்களா? இன்னும் கூட பாருங்க, வேதாகமத்துல நிறைய வசனங்கள் நம்ம சிந்திக்கும் விதமாகும், சரிங்களா? மத்தியானம் என்ன சாப்பாடு? சாம்பார் சாதமா? ஞாயிற்றுக்கிழமையா? சரி. பொதுவா சைடிஷ் மட்டும் ஒரு மட்டன் சுக்கா, ஒரு சிக்கன் 65 அப்படின்னு அது வந்து ஒரு பெரிய வெரைட்டியா சொல்லுவாங்க. சரி, நல்லா சாப்பிடுவோம் இல்லையா? வசனம் சொல்லுது பாருங்க, உன் ஆகாரத்தை எடுத்து, ஆகாரத்தை எங்க போட சொல்லுது வசனம்? தண்ணீர்கள் மேல் போடு, அநேக நாட்கள் பின்பு அதனுடைய பலனை காண்பாய். அதனால எல்லாரும் வீட்டு மாடியிலையும் தண்ணி தொட்டி இருக்கு இல்லையா? தண்ணி தொட்டியில போய் நம்ம சாப்பாடு என்ன பண்ணிடலாம், கொட்டணுமா? அப்படிதான் அந்த வசனம் சொல்லுதா? பார்த்து இப்படியே அநேக வசனங்கள் நம்மளை சிந்திக்கக்கூடியதாக இருக்கிறதா நம்ம பார்க்கிறோம். இப்படி இருக்கும்போது பழைய ஏற்பாடுல தான் இவ்வளவு நேரம் பார்த்துருக்கணும். புதிய ஏற்பாடு எப்படி இருக்கு தெரியுமா? பாருங்க, முதல் புஸ்தகம் மத்தேயு புஸ்தகம், சரிங்களா? மத்தேயு புஸ்தகத்துல ஒரு வசனம் இருக்கு, வாசிக்கலாம். மத்தேயு 13:12. உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூரணமும் அடைவான். இல்லாதவன் எவனோ அவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணமும் அடைவான். இல்லாதவன் எவனோ அவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இது என்ன அர்த்தம் அப்படின்னா, காசு இருக்கிறவன்ட்டு தான் காசு போய் என்ன ஆகும், சேரும். இல்லாத ஏழைப்பாளையிட்ட இருக்கிறதும் அப்படின்னு அர்த்தமா இந்த வசனத்துக்கு? உலகத்துல சொல்றாங்கல்ல, பணம் இருக்கிறவன்ட்ட தான் பணம் போய் என்ன பண்ணும், சேரும் அப்படின்றாங்களே. அப்படி அந்த விஷயத்தை தான் சொல்ல வர்றாரா? உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும். புரியுங்களா? இதெல்லாம் நம்மளை சிந்திக்கிறதுக்காக தேவன் வைத்திருக்கக்கூடிய காரியங்கள். சிந்திக்கிறது மாத்திரம் இல்ல, அடுத்து என்ன செய்யணும்ன்றத அவர் விரும்புறார், நம்ம அதை பார்க்கணும். அதுக்கப்புறம் பைபிள்ல எல்லார் வீட்லயும் பைபிள் இருக்கும் இல்லையா? அந்த பைபிள்ல ஒரே ஒரு பக்கத்தை மட்டும் வசனத்தை எடுக்க சொன்னா கத்தி எடுத்துட்டு வர சொல்லுவாங்க வீட்டுல. ஏன் கத்தி எடுத்துட்டு வர சொல்லுவாங்கன்னா, அந்த பக்கத்தை ஓப்பனே பண்ணாதனால எல்லா பக்கமும் என்ன இருக்கும், ஒட்டி இருக்கும். அதை வந்து எடுக்கணும்னா எதை வச்சுதான் எடுக்கணும்? அப்படிப்பட்ட ஒரு புஸ்தகம் தான்
புதிய ஏற்பாடுல இருக்கிற கடைசி புஸ்தகம். அந்த புஸ்தகத்தை யாரு வாசித்த மாதிரியே தெரியாது, பாத்துக்கோங்க. அப்படி இருக்கும், சரிங்களா? வெளிப்படுத்தின விசேஷம். அந்த வெளிப்படுத்தின விசேஷத்துல ஒரு சாம்பிளுக்கு ஒரு வசனம் பார்க்கலாம். வெளிப்படுத்தின 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். வெளிப்படுத்துதல் விசேஷம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அன்றையும் ஒரு பெரிய அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தால் அவள் பாதங்களின் கீழே சந்திரனும் அவள் சிரசின் மேல் 12 நட்சத்திரங்களும் கிரீடமும் இருந்தன. 12 நட்சத்திரங்களும் உள்ள கிரீடமும் இருந்தன. ஒரு ஸ்திரீ யாரையே ட்ரெஸ்ஸா போட்டிருக்காங்களா? சூரியனே ட்ரெஸ்ஸா போட்டிருக்காங்களாம். அவங்க பாதத்துக்கு கீழே என்ன இருக்கு? சந்திரன், சிரசுல தலையில 12 நட்சத்திரம் உள்ள கிரீடம் வச்சிருக்கிறாங்க. இப்ப கேள்வி என்னன்னா, யார் இந்த ஸ்திரீ? யாரா இருக்கும்? இப்படி ஒரு இதுல கேட்கும் போது ஒருத்தவங்க என்ன பதில் சொன்னாங்கன்னா, இவங்க வேற யாரும் இல்ல, வேளாங்கண்ணி மாதா அப்படி சொன்னாங்க. நீங்க வேணா வேளாங்கண்ணியில போய் பாருங்க. அந்த ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தாள் அப்படின் போது அவங்க ட்ரெஸ் என்ன கலர்ல இருக்கும்? பார்த்ததே இல்லையா நீங்க? மஞ்சள் கலர்ல இருக்கும். அவங்க பாதத்தை பார்த்தீங்கன்னா அந்த அவங்க நிக்கிற ஸ்டாண்டுல வந்து ஒரு பிறை வடிவில் ஒரு நிலா இருக்கும். அவங்க ஒரு 12 நட்சத்திரம் இருக்கிற மாதிரி ஒரு கிரீடம் என்ன பண்ணி இருந்திருப்பாங்க, வச்சிருப்பாங்க. இந்த வசனம் வேளாங்கண்ணி மாதாவையா சொல்லுது? அப்படின்னா யாரு சொல்லுது அப்படின்றதையும் நாம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அன்புக்குரிய சர்ச்சில் இன்னைக்கு பைபிள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில வீடுகள்ல பைபிள் எடுங்க அப்படின்னா என்ன தேடுவாங்க தெரியுமா? என்ன தேடுவாங்க சொல்லுங்க? துணி தேடுவாங்க. எதுக்கு தேடுறாங்க? அது வச்ச இடத்துல அப்படியே தான் இருக்கும். அதுக்காக ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம அப்படி இல்லை, சரிங்களா? அந்த வகைக்கு தேவன் இடத்துல பயந்த ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்றதுனால தான் இப்ப நம்ம இங்க இருக்கிறோம், சரிங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா காசை ஒளிச்சு வைக்கணும்னு வச்சுக்கோங்க. பையன் அடிக்கடி சட்டையில இருந்து என்ன பண்ணிடுறான், எடுத்துட்டு போயிடறான். அப்படின்னா காசை ஒளிக்க வைக்கிறதுக்கு சிறந்த இடம் எது? பைபிள்ல தான். ஏன் அப்படின்னா அவன் வாழ்க்கையில தொட்டு கூட அந்த புஸ்தகத்தை பார்க்காததுனால இங்க வச்சு அவனால் என்ன பண்ண முடியாது, எடுக்க முடியாது அப்படின்னு. அதுக்கப்புறம் நம்ம ஆளுங்க லாட்ரி சீட் வாங்குவாங்க. லாட்ரி சீட் வாங்கி எங்கதான் வைப்பாங்க? பைபிள்ல தான் வைப்பாங்க. ஏன்? கண்டிப்பா என்ன ஆயிரும், அது அடிச்சுட்டேன். அப்புறம் ஹால் டிக்கெட் வாங்குவாங்க. பரீட்சையில பாஸ் ஆகணும் அப்படின்னா அது ஹால் டிக்கெட் எதுக்குள்ள போயிடும்? பைபிளுக்குள்ள போயிடும், சரிங்களா? அதுக்கப்புறம் இன்னும் சின்ன வயசுல சின்ன குழந்தைகள்லாம் பாத்தீங்கன்னா மயில் இறகு வச்சிருப்பாங்க, சரிங்களா? மயில் இறகு எதுக்குள்ள போய் வைப்பாங்க? நீங்களும் வச்சிருக்கீங்களா? இந்த வயசுலயும் குட்டி போடுன்றத ஞாபகம் வச்சு சொல்றீங்க பாரு. அப்ப நீங்க பைபிள் இன்னும் பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ல தலைமாட்டுக்கிட்ட எது புஸ்தகம் இருக்கும் அப்படின்னா பைபிள்ல இருக்கும். ஏன் அப்படின்னா ஒட்டுமொத்த வியாதியும் அது பைபிள் என்ன பண்ணிடுறாங்க வச்சாலே. அங்கேயாவது இருந்துச்சு ஒரு 2 வசனம் படிக்கலாம்ல, அது பாட்டுக்கு வச்ச இடத்துல என்ன ஆகும், அது கிடக்கும் அந்த பைபிள், சரிங்களா? பைபிள்ன்றது நம்ம அநேக ஜனங்கள் இப்படிதான். ஆனா ஒரு ஜீவனுக்குள்ள நம்மளை கொண்டு போறதுக்கான ஒரு அற்புத மருந்து எது அப்படின்னா இந்த பைபிள் தான். ஏன் அப்படின்னா எப்படி படிக்க கூடாது அப்படின்றது போன வாரம் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னாங்களா சொல்லலையா? ஒரு தம்பதியினர் வச்சு சொன்னாங்களா சொல்லலையா? பைபிளை எப்படி படிக்க கூடாது, இப்படிலாம் படிக்க கூடாதுன்னு ஒரு உதாரணம் என்ன அப்படின்னா, ஒரு தம்பதியினருக்கு ரொம்ப நாளா குழந்தை இல்லை. அப்போ இந்த சகோதரி மனைவி அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, என்னங்க நீங்க பைபிள் படிச்சு ஜெபம் பண்ணுங்க, நமக்கு கர்த்தர் ஒரு குழந்தை கொடுப்பாரு, நம்ம சேர்ந்து ஜெபிப்போங்க, பைபிள் படிப்போங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, நீ தான் பக்தியா இருக்கல, நீ பைபிள் படிச்சு ஜெபம் பண்ணு, ஒருவேளை கர்த்தர் ஓ ஜெபத்தை கேட்டு குழந்தை கொடுத்துட்டாருன்னா அந்த நாள்லயே நான் பைபிள் படிக்க என்ன பண்றேன்,
ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதே போல இந்த அம்மாவும் டெய்லி பைபிள் படிச்சு ஜெபம் பண்ணா ஒரு நாள் கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு, குழந்தை கொடுத்துட்டாரு. இவருக்கு கால் வருது, உங்களுக்கு ஒரு அழகான ஒரு ஆண் குழந்தை என்ன இருக்கு பிறந்திருக்குன்னு ஹாஸ்பிட்டல்ல இருந்து போன் வருது. வேகமா போறாரு. இங்க தலைமாட்டில் என்ன இருக்கு, பைபிள் இருக்கு. குழந்தைய தூக்க போறாரு. தூக்க போறதுக்கு முன்னாடி இந்த அம்மா என்ன சொல்லியிருப்பாங்க, நீங்க என்ன சொன்னீங்க, நமக்கு குழந்தை பிறந்துச்சுன்னா ஒரு பைபிள் படிக்கிறேன்னு நீங்க சொல்லியிருந்தீங்க இல்லையா, பைபிள் படிங்க அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? இப்ப சந்தோஷம், ரொம்ப குழந்தை பிறந்து ரொம்ப நல்ல ஒரு அதிகமான சந்தோஷத்துல இருக்கிறாரு. இப்ப எந்த புஸ்தகத்தை எடுத்து வாசிப்போம் சந்தோஷம் வந்தா நம்ம எல்லாரும்? சங்கீத புஸ்தகத்துல ஒரு நல்ல ஒரு பாடல் எடுத்து நம்ம என்ன பண்ணலாம், வாசிக்கலாம் அப்படின்னு எடுத்து அவரு பைபிளை எப்படி தெரியுமா எடுத்து படிச்சிருக்கிறாரு, இப்படி எடுத்திருக்கிறாரு. இப்படி எடுத்திருக்காரு. இப்படி எடுத்து அவர் எந்த சங்கீதம் எடுத்திருக்கிறாருன்னா 137வது சங்கீதம் 9வது வசனம் எடுத்திருக்காரு. வாசிக்க. சங்கீதம் 137 உன் குழந்தைகளை பிடித்து கல்லின்மை மோதியடிக்கிறோம். அப்பதான் குழந்தை பிறந்திருக்கு. என்ன வசனம் வந்திருக்கு அவருக்கு, உன் குழந்தைகளை பிடித்து கல்லின் மேல் மோதி அடிக்கிறவன் பாக்கியவான். இதுக்கப்புறம் அவர் பைபிள் படிப்பாரு? சரி, இப்படி யாராவது செய்வாங்களாங்க? குழந்தைய பிடிச்சு எங்க மோதி அடிக்கணுமா? அப்படின்னா தான் பாக்கியவானா? அப்படி ஒரு பாக்கியமே எனக்கு தேவையே வேணான்னு தான் நிறைய ஒரு முடிவு எடுப்பாங்க. அப்படின்னா இந்த ஒவ்வொரு வசனத்திலும் ஒரு சத்தியம் இருக்குது. அதனாலதான் பாக்குறோம், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆகும். உடைய வசனமே சத்தியம். இது வசனம். இந்த வசனத்துக்குள்ள ஒரு சத்தியம் தேவன் வச்சிருக்கிறார் அப்படின்றத பாருங்க. மேலும் சில கேள்விகள் உங்களுக்காக வைக்கிறேன். இப்ப நோவா காலத்துல பெரிய ஜலப்பிரளயம் வந்துச்சு இல்லையா, அநேக ஜனங்கள் ஜலத்துல மாண்டு இறந்து போனாங்க இல்லையா. ஏன்? யார், நானா பாவமா? பாவம் என்ன ஆயிடுச்சு, பெருகிருச்சு அப்படின்றது பதிலா சொல்றாங்க. இப்ப நான் அன்பு சகோதரர்கள் உங்ககிட்ட கேட்கிறேன், நோவா காலத்துல பாவம் அதிகமா பெருகிச்சா, இப்ப நம்ம இருக்கிற காலத்துல பாவம் அதிகமா பெருகிருக்கா? எங்கதான் பெருகிருக்க? இங்கதான் பெருகிருக்க. அப்படின்னா எங்கதான் அழிக்கணும் அவர் கரெக்டா? எந்த காலத்துலதான்? ஆக்சுவலா போன வாரம் ஒரு தடவை அழிச்சிட்டு வாரம் அழிக்கிற கண்டிஷன்ல தான் இன்னைக்கு உலகம் என்ன ஆயிட்டு இருக்கு, போய்கிட்டு இருக்கு. சரிங்களா? அப்படி இருக்கும்போது பாவம்ன்றது காரணம் அல்ல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்படின்னா என்ன காரணம் நமக்கு தெரியணுமா வேணும்? சரிங்களா? இன்னும் பாருங்க, இயேசு கிறிஸ்துக்கு என்ன பேர் வைக்க சொல்லியிருந்தாங்கன்னா, அப்படி இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு ஏசாயா தீர்க்கதரிசி மூலியமா. ஆனா மரியாள் யோசேப்பு அவருக்கு என்ன பேர் வச்சாங்கன்னா, என்ன பேர் வச்சாங்க? இயேசு அப்படின்னு பேர் வச்சாங்க. இம்மானுவேல் தானே வைக்கணும், இயேசுன்னு வச்சாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் பாருங்க, ஒரு தடவை ஒருத்த ஆண்டவரே உங்களை நான் பின்பற்றி வரணும் அப்படின்னு சொல்லும் போது, சரி வா அப்படின்றாரு. இல்ல இருங்க, எங்க அப்பாவை நான் அடக்கம் பண்ணிட்டு வந்து, அவர் இறந்து போயிட்டாரு, அவரை என்ன பண்றேன், அடக்கம் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவர் அந்த பையனை பார்த்து என்ன சொல்லுவாருன்னா, மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும் அப்படின்வாரு. அப்பாவை அடக்கம் பண்ணிட்டு வரணுமா வேணாமா? பண்ண வேணாமா? பண்ணணும் இல்லையா? அவ ஆண்டவர் பண்ணக்கூடாதுன்று, பண்ணக்கூடாதுன்னு சொல்றாரு. ஆமாவா? மரித்தோர் தங்கள் மரித்தோர் என்ன பண்ணட்டும், அடக்கம் பண்ணட்டும் சொல்றாரு. நீ என்னை பின்பற்றி வா அப்படின்னு சொல்லிடுவாரு. அப்படின்னா ஆண்டவர் அப்பாவை அடக்கம் பண்றது கூட அனுமதி கொடுக்க மாட்டாரா அப்படின்னு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? சோ எவ்வளவு கேள்விகள் இருக்கு பாருங்க. சரிங்களா? ரைட். இன்னொரு கேள்வி பாருங்க, வருஷம் சிலுவையில் பேசின 7 வார்த்தைகள் ஒண்ணு தியானிப்போமா ஆலயத்துல? அதுல ஒரு வார்த்தை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கல்வன்ட்ட சொல்லுவார், நல்ல கல்வன்
கெட்ட கல்வன் நம்ம பிரிச்சிருக்கோம் இல்லையா? ஆக்சுவலா கல்வன்னாலே கெட்டவன் தான். கரெக்டா? கல்வன்னா என்ன அர்த்தம்? திருட. திருடனை யாராவது இவன் நல்ல திருடுங்க, நல்லவனா இருந்து திருடுவான் அப்படின்னு சொல்றதுக்கு ஏதாவது இருக்கா? அப்படிலாம் இல்ல. நம்ம தான் வச்சுக்கிட்டோம் வைங்களேன். ரைட்டு. அவன்கிட்ட என்ன சொன்னாரு? இன்றைக்கே என்னோட கூட பரதேசில் இருப்பாய் அப்படின்னு சொன்னார் இல்லையா? இப்ப கேள்வி என்னன்னா, ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவே மரித்து 3 நாள் எங்க இருக்க வேண்டியதாச்சு? எங்க இருக்க வேண்டியதாச்சு? கல்லறையில இருந்தார் இல்லையா? அப்படி இருக்கும்போது எப்படி சிலுவையில தொங்கிட்டு இருக்கும்போது இன்றைக்கே என்னோட கூட பரதேசில் இருப்பாய்ன்னு சொன்னார். மனசளவுல போயிட்டாங்களோ? ஒவ்வொரு பதில் என்ன பண்ணுவாங்க, அவங்க சொல்றது உண்டு. சரிங்களா? அதுக்கப்புறம் உலகம் எப்படி முடியும் தெரியுமா? முதலாவது உலகம் முடியுமா? இந்த உலகம் இருக்குல்ல, இந்த உலகத்துக்கு ஒரு பெரிய ஒரு பேரழிவு வருமா வராதா? பைபிள் என்ன சொல்லுது? வரும். எப்ப வரும்? அது எப்ப வந்தா எனக்கு என்ன? இப்ப போனோமா, நைட்டு தோசையா இட்லியா சப்பாத்தியா தொட்டுக்கிற என்ன? இப்படிதான் வாழ்றோமா? அப்படின்னா அன்புக்குரிய சொல்ற காலத்தை அறிந்தவர்களாக நாம வாழணும். இவ்வளவு கேள்விகள், இவ்வளவு சந்தேகங்கள், இவ்வளவு வசனத்துக்குரிய விளக்கங்கள் நமக்கு தேவைப்படக்கூடிய பட்சத்துல எங்க படிச்சாலும் 1-2 வசனம் இப்படித்தான் நம்மளை சிந்திக்க சொல்லுது. இப்ப நம்ம என்ன பண்ணலாம்? அதுக்கு யார்கிட்ட போய் கேட்டா இதுக்கு பதில் கிடைக்கும்? யார்கிட்ட போய் கேட்டா கிடைக்கும் அப்படின்னா, நமக்கு ஒரே வழி, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறவர்கிட்ட போய் கேட்டா மட்டும்தான் நமக்கு என்ன ஆகும், இதுக்கான வழி தெரியும். சரிங்களா? ஆண்டவர் பாதத்துல அப்படியே போய் சரண்டர் ஆயிடலாம். ஆண்டவரே, எங்களுக்கு நிறைய படிக்கிறோம், நீங்க கொடுத்த வசனத்தை தான் படிக்கிறோம், ஆனா எங்களுக்கு அது ஒன்னும் என்ன பண்ண மாட்டேங்குது, புரிய மாட்டேங்குது அப்படி சொல்லும்போது ஆண்டவர் நம்மளை பார்த்து என்ன தெரியுமா சொல்றார்? ஓகே, நான் சொல்றதை செய்யறீங்களா அப்படின்னு கேட்கிறார். அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா, வாசிக்கலாம். யோவான் 5வது அதிகாரம் 39வது வசனம். யோவான் 5ஆம் அதிகாரம் 39வது வசனம். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சிப்படுத்தியவைகள் மாறுங்கள். என்ன சொல்றார்? வேத வாக்கியங்களை மனப்பாடம் பண்ணுங்கள் அப்படின்னா போட்டிருக்கேன். என்ன பண்ண சொல்றாரு? ஆராய்ந்து பாருங்கள், ரிசர்ச் பண்ணுங்கன்றார். ரிசர்ச் யார் தான் இன்னைக்கு ரிசர்ச் பண்ணுவா இந்த உலகத்துல? சயின்டிஸ்ட் தான் ரிசர்ச் பண்ணுவாங்க. அப்ப நாமெல்லாம் என்ன சயின்டிஸ்டா? நம்மளாம் என்ன அப்துல் கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரிசர்ச்னா வேற ஒண்ணும் இல்லை. ஆராய்ந்து பார்க்கறதுனா ஒண்ணும் இல்லை. ரீகூட்டல் சர்ச். சர்ச்னா தேடுறது, ரீ அப்படின்னா திரும்ப. வேதாகமத்துல ஒரு வசனத்துக்கு நமக்கு பதில் கிடைக்கல, புரியல அப்படின்னா பதில் எங்க இருக்கும்னா வேதாகமத்துக்குள்ளேயே இருக்கும். நாம அதுக்குள்ளேயே என்ன பண்ணணும்? தேடணும். திரும்ப திரும்ப என்ன பண்ணணும்? தேடணும். புரியுதுங்களா? வேத வாக்கியங்கள் நீங்க என்ன பண்ணுங்க? ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் என்று உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுப்பவைகளும். இன்னொரு வசனம் கூட பாருங்க, ஏசாயா புஸ்தகத்துல. இப்ப தேடுனா கிடைக்குமா? தேடுனா கிடைக்குமா? ஆண்டவர் என்ன சொல்லிருக்கார்? தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள் அப்படி சொல்லியிருக்காரு இல்லையா? இப்ப பாருங்க, அதே போல்தான் ஏசாயா 34:16 வாசம். ஏசாயா 34ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள். கர்த்தருடைய புஸ்தகத்துல எப்படி வாசிக்கணுமா? தேடி வாசிக்கணும். வரிசையாலாம் இருக்காதுங்க, தேடிதான் என்ன பண்ணணும்? வாசிக்கணும். ஏன்னா எழுதப்பட்ட விதமும் அப்படிதான் இருக்கு. தேடி வாசியுங்கள். இவைகளில் ஒன்றும் குறையாது, இவைகளில் ஒன்றும் ஜோடியில்லாதிராது. அவருடைய வாய் இதை சொல்லிற்று, அவருடைய ஆவி அவைகளை சேர்க்கும். என்ன சொல்றாரு? இவையில் ஒன்றும் குறையாது, இவையில் ஒன்றும் ஜோடி இல்லாதிராது. ஒரு வசனத்துக்கு கண்டிப்பா அதுக்கு இணையான ஒன்னொரு ஜோடி வசனம் வேதாகமத்துல ஏதாவது ஒரு இடத்துல. அவருடைய ஆவி அவைகளை சேர்க்கும். அப்படின்னா பாருங்க, இப்ப நம்ம பாக்குறோம் இல்லையா ஜோடி, இப்படி இதெல்லாம் ஜோடி கம்மல், ஜோடி சாக்ஸ்,
ஜோடி செப்பல் எல்லாம் போடுறோம் இல்லையா? ஆனா நீங்க ஜோடினவனு என்ன நினைச்சிடக்கூடாதுன்னா அதே மாதிரி இருக்கும் போல நினைச்சிடக்கூடாது. கொஞ்சம் எப்படி இருக்கும், அது சம்பந்தப்பட்ட கண்டென்ட் இருக்கும், ஆனா அதுக்கு ஒத்ததாக இருக்கும், அவ்வளவுதான். உதாரணத்துக்கு இப்போ செப்பல் எடுத்துக்கோங்க, வலது கால் செப்பல் இடது கால போட முடியுமா? அந்த மாதிரி. ஆனா கண்டிப்பா என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு ஜோடி வசனம் இருக்கும், அதைத்தான் நம்ம தேடி என்ன பண்ணணும், வாசிக்கணும். ஏன் அப்படின்னா பைபிள் எழுதப்பட்ட விதமே அப்படித்தாங்க. இதை மட்டும் நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும். எப்படின்னா ஏசாயா 28:10 வாசிக்கலாம். ஏசாயா 28:10 கற்பனையின் மேல் கற்பனையும் கற்பனையின் மேல் கற்பனையும் பிரமாணத்தின் மேல் பிரமாணமும் பிரமாணத்தின் மேல் பிரமாணமும் இங்கே கொஞ்சமும் அங்கே கொஞ்சமும் என்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, கற்பனையின் மேல் கற்பனை, கற்பனையின் மேல் கற்பனை, பிரமாணத்தின் மேல் பிரமாணம், பிரமாணத்தின் மேல் பிரமாணம். டபுள் டபுளா வருதா வரலையா? வசனமே டபுளா வருது பாருங்க. கற்பனையின் மேல் கற்பனையும் கற்பனையின் மேல் கற்பனை, பிரமாணத்தின் மேல் பிரமாணமும் பிரமாணத்தின் மேல் பிரமாணமும் இங்கே கொஞ்சமும் அங்கே கொஞ்சமும், அங்கங்க கொஞ்சம் கொஞ்சமா தான் இருக்கும். அப்படிதான் எழுதியிருக்கும். நாம தான், ஏன்னா எத்தனை 1000 வருஷம் ஆயிருக்கு இந்த பைபிள் எழுத? யார் கரெக்டா பதில் சொல்றான்னு பார்ப்போம். எத்தனை 1000 வருஷம் ஆச்சு? சரியாக பதில் சொல்றவங்களுக்கு 10 மதிப்பெண்கள் கொடுக்கலாம், அவ்வளவுதான். நீங்க ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துறாங்க, சரிங்களா? 1700 வருஷமா எழுதியிருக்கிறாங்க, சரிங்களா? இங்கே கொஞ்சமும் அங்கே கொஞ்சமும் இருக்கும். உதாரணத்துக்கு பாருங்க, நமக்கு ஒரு கேள்வி வந்துச்சுல ஆதியாகமம் புஸ்தகத்துல. என்ன கேள்வி? பழத்தை உண்ணும் நாளிலே சாகவே சாவாயின்னு சொல்லும்போது ஆதாம் இறந்தாரா அப்படின்னா இறக்கல. அதுக்கு பதில் எங்க இருக்கு? போன வாரம் நீங்க பார்த்திருப்பீங்க. எங்க? அதுக்கப்புறம் எத்தனையோ 1000 வருடங்களுக்கு பிற்பாக எழுதப்பட்ட பரிசுத்த பேதுரு எழுதின 2வது நிருபம் 3வது அதிகாரம் 8வது வசனத்துல அதுக்கு பதில் இருக்கு. வாசிக்கலாம். 2 பேதுரு 3வது அதிகாரம் 8வது வசனம். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறது என்கிற இந்த ஒரு காரியத்தை நீங்கள் அறியாது இருக்க வேண்டாம். பிரியமானவர்களே யாரை பார்த்து சொல்றாரு? நம்மளை பார்த்தா சொல்றாரு. பேதுரு சொன்னா கேட்டுக்கணுமா கேட்கக்கூடாதா? அவர் சொல்றாரு பாருங்க, கர்த்தருக்கு நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு நாள் அப்படின்னா எத்தனை வருஷம்? 1000 வருஷம். 1000 வருஷம்ன்றது அவருக்கு ஒரு நாள் மாதிரி. நமக்கு 1000 வருஷம்னா 1000 வருஷம், ஒரு நாள்னா அவருக்கு அப்படி இல்லை. புரியுதுங்களா? பாருங்க, இதை மறந்துடாதீங்கன்றார். உதாரணத்துக்கு நம்ம போன வாரம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஒரு ரூம் இருக்கு, ஒரு பக்கம் ஒரு சவத்துல இருந்து இன்னொரு சவத்துக்கு ஒரு சின்ன எறும்பு போகுது அப்படின்னா எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் ஆகும், கரெக்டா? அதே போல அதே ரூம்ல ஒரு சவத்துல இருந்து இன்னொரு சவத்துக்கு ஒரு மனுஷன் போகணும் அப்படின்னா எவ்வளவு நேரத்துல போயிடுவான் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 செகண்ட்ல என்ன ஆயிடுவான்? போயிடுவான், சரிங்களா? எறும்பு போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுது? 30 நிமிஷம் ஆகுது. மனுஷன் போறதுக்கு 3 செகண்ட் ஆகுது. ஏன் அப்படின்னா எறும்பு சின்னது, மனுஷன் பெரியவன். நாம ரொம்ப சின்னவங்க, தேவன் மிக பெரியவர், கரெக்டுங்களா? அதனால அவருக்கு 1000 வருஷம்ன்றது எப்படிதான்? ஒரு நாள் மாதிரி தான். பழத்தை புசிக்கும் நாளில் அந்த ஒரு நாள் என்பது என்னன்னா 1000 வருஷம் அவருடைய பார்வையில. அப்படின்னா ஆதாம் என்ன சொல்றாருன்னா, ஆதாம் பழத்தை புசிச்சேனா 1000 வருஷத்துக்குள்ள செத்து போயிடுவாதான். இதுதான் அவர் அங்க சொன்னது. அதனால பாருங்க, ஆதாம் எத்தனை வருஷம் உயிரோடு இருந்தார் தெரியுமா? 930 வருஷம் இருந்தாராம். 930 வருஷம் உயிரோடு இருந்த ஆதாமால ஏன் அங்கிட்ட ஒரு 71 வருஷம் நைட்டு சப்பாத்தி சாப்பிட்டு காலையில ஜாக்கிங் போய் பேலியோ டயட்லாம் எடுத்துக்கிட்டு ஒரு 71 வருஷம் ஜாஸ்தி பண்ணியிருக்க முடியுமா? முடியாதா? முடியாது. ஏன் முடியாதுன்னா, நீ பழத்தை உண்ணும் நாளிலே சாகவே சாவாயினா அந்த 1000 இயர்ஸ்க்குள்ள யார் செத்து சாகணும்? ஆதாம் செத்துதான். அவரால் 1000 இயர்ஸை கிராஸ் பண்ண முடியாது. அதே போல அவருடைய பேரை ஒருத்தன் தாத்தாவை பீட்டடிச்சு அதிக நாட்கள் உயிரோடு இருந்தார். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெத்துசெலா.
சரிங்களா? ஜெர்மனில ஒரு பெரிய ஒரு பழைய காலத்து மரத்துக்கு ரொம்ப வருஷமா இருக்கு. அந்த மரம் நூற்றுக்கணக்கான வருஷமா இருக்கு. அதுக்கு பேர் மெத்துசேலான்னு வச்சிருக்கிறாங்க. பாருங்க, மெத்துசேலா கூட எத்தனை வருஷம் உயிர் வாழ்ந்தார்னா 969 வருஷம் உயிர் வாழ்ந்தார். தாத்தாவோட எத்தனை வருஷம் கூட? 39 வருஷம் கூட. ஆனா அவராலையும் எந்த வருஷத்தை கிராஸ் பண்ண முடியல? 1000 வருஷத்தை கிராஸ் பண்ண. சரி, எப்படி என்ன நம்மளெல்லாம் இதுல ஒரு சைபர் அடிச்சா கூட நம்மளால வாழ முடியலையே. 930 வச்சுக்கோங்க, கடைசியில் ஒரு சைபர் அடிச்சிருங்க, மிச்சம் எவ்வளவு இருக்கு? 93. நம்ம வாழ முடியுதா? வாழ முடியல. எப்படி நம்ம தாத்தா இவ்வளவு வருஷம் உயிர் வாழ்ந்தாரு அப்படின்றது அடுத்த வாரம் உங்களுக்கு தெரிஞ்சிடும். சரிங்களா? ஒரு ரகசியம் இருக்கு, எல்லாமே ரகசியம்தான். சரிங்களா? ரைட். இப்ப பாருங்க, ஆண்டவர்கிட்ட போனோம். ஆண்டவரே நிறைய படிச்சு எங்களுக்கு புரியலன்னு போய் சரண்டரானோ. ஆண்டவர் என்ன பண்ண சொன்னார்னா, வேத வாக்கியங்களை ஆராய்ச்சி பாருங்க, கர்த்தருடைய புஸ்தகத்துல தேடி வாசிங்கன்னாரு. ஒரு ஆதியாகமத்துல ஒரு கேள்வி வந்துச்சு, பதில் எங்க இருந்துச்சுன்னா புதிய ஏற்பாட்டுல ஒரு இடத்துல இருந்துச்சு. தேடி வாசிச்சோம், கர்த்தருடைய ஆவியினால இதை நாம என்ன பண்ணிட்டோம்? புரிஞ்சுக்கிட்டோம். புரியுதுங்களா? இதே போல நீங்களும் வேதம் வாசிக்கும் பொழுது புரியாத பகுதிகளை எப்படி புரிந்து கொள்ளணும் அப்படின்றது தான் சில மெத்தட்ஸ்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த வசனத்துக்கு விளக்கம் சொல்லிட்டாங்களா? சொன்னாங்களா? சொல்லலையா? போன வாரம் எதுவுமே சொல்லலையா? அவரு அம்போன்னு விட்டு போயிருக்கிறாரா? பாருங்க, இந்த வசனம் வாசிக்க பிரதர். 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அது பலனை காண்பான். இன்னைக்கு எங்க வீட்டுல மட்டன் பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து எல்லாம் சமைச்சு வாங்கடா பசங்களா அப்படின்னு உட்காந்து சாப்பிட வைக்கும் போது பைபிள் வாசித்துட்டு நம்ம சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து இந்த வசனத்தை வாசித்தா எப்படி இருக்கான்? உன் ஆகாரத்தை எடுத்து தண்ணீர்கள் மேல் போடு. தண்ணி கிண்ணி பட்டுச்சா? சரி, அன்புக்குரிய சார் சொல்லுங்க, நீங்க கவனிங்க. சரிங்களா? இப்ப நீங்களே சொல்லிடலாம். என்ன சொல்லிடலாம் அப்படின்னா, ஒவ்வொரு வசனத்துக்கும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் கண்டிப்பா இருக்கும். கரெக்டுங்களா? உன் ஆகாரத்தை எடுத்து தண்ணீர்கள் மேல் போடு. இப்ப என்னென்ன இருக்குன்னா, ஆகாரம் இருக்கு, என்ன இருக்கு? தண்ணீர் இருக்கு. வேதத்தை பொறுத்த வரைக்கும் எது ஆகாரம்? நமக்கு ஏன்னா நம்ம தலைப்பே வச்சுக்க பைபிள் விருந்து அப்படின்னு வச்சுக்கிறோம். அப்படின்னா அவருடைய வசனம் தான் என்னது? ஆகாரம். அதனால்தான் இந்த கல்லுகளை எல்லாம் நீங்க அப்பமா மாத்தி சாப்பிடுங்கன்னு ஆண்டவர்கிட்ட சாத்தான் வந்து சொல்லிச்சாங்க. அப்ப ஆண்டவர் என்ன சொன்னார்? மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையினாலும் அவன் என்ன பண்ணுவான்? பிழைப்பான் அப்படின்னு சொன்னாரா? அப்படின்னா இங்க சொல்லப்பட்டிருக்கிற ஆகாரம் வேற ஒண்ணும் இல்ல, அது தேவனுடைய வசனம். சரிங்களா? இந்த ஆகாரம்ன்ற இந்த தேவ வசனத்தை எடுத்து இப்ப எங்க போய் போடணும்? எங்க போய் போடணும்? எங்க போய் போடணும்? தண்ணியில போய் போடணும். அப்படின்னா அன்புக்குரிய சகோதரர்களே, இனிமே பைபிள் படிக்கிற தொல்லை எங்க அம்மா என்ன பண்ண மாட்டாங்க? பண்ண மாட்டாங்க. அப்படின்ட்டு பாதி அர்த்தத்தை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு பைபிளை தூக்கி போய் எங்க போட்டுறக்கூடாது? தண்ணிக்குள்ள போட்டுறக்கூடாது. சரிங்களா? ஆகாரத்தை எடுத்து இப்ப தண்ணீர்னா என்னன்னு பார்க்கணும். சரிங்களா? வாசிக்கலாம். ஏசாயா 57வது அதிகாரம் 20வது வசனம் வாசிக்கலாம். துன்மார்க்கரோ கொந்தளிக்கும் கடலை போல் இருக்கிறார். தண்ணீர் யாராமா வசனம் சொல்லுது? ஏன்னா கர்த்தருடைய புஸ்தகத்துல இப்ப நம்ம தேடி வாசித்துட்டு இருக்கிறோம். தண்ணி சம்பந்தப்பட்ட மற்றொரு வசனத்துக்குள்ள போறோம். அப்படி போனா இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, துன்மார்க்கமான ஜனங்கள் கொந்தளிக்கக்கூடிய கடல் மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னு வசனம் சொல்லுது. அப்படின்னா யோசிச்சு பாருங்க,
இன்னைக்கே நம்ம இதே வார்த்தையில பயன்படுத்துறோம் மேடைகள்ல. இப்ப ஒரு அரசியல்வாதி பேசுறாருன்னு வச்சுக்கோங்களேன், அவர் எப்படி ஆரம்பிக்கிறார்? அலை கடல் என திரண்டு வந்திருக்கக்கூடிய மக்கள் வெள்ளமே, ஜன சமுத்திரமே, 71வது வட்ட ஜெயலலிதா அவர்களே, இப்படி ஆரம்பிப்பார் இல்லையா? அந்த மாதிரி சொல்லும் போது யூசேஜ் அங்க 4 பேர் தான் உட்காந்துருப்பேன். ஆனா அவங்க சொல்றது என்னன்னா அலை கடல் என திரண்டது. அப்ப தண்ணியை எதுக்கு பயன்படுத்துறாங்க அப்படின்னா ஜனங்களை ஒப்பிட்டு அவங்க பயன்படுத்துறாங்க. இன்னும் கூட ஒரு வசனம் வாசிக்கலாம், வெளிப்படுத்தல் 17:15. பின்னும் அவன் என்னை நோக்கி, அந்த வேசி உட்கார்ந்து இருக்கிற தண்ணீர்களை கண்டாயே, அவைகள் ஜனங்களும் கூட்டங்களும் ஜாதிகளும் பாஷைக்காரருமா. பாருங்க, இந்த தண்ணீர் வேற. அந்த வேசியை குறித்து நம்ம இன்னொரு நாள் பார்ப்போம். அந்த வேசி உட்கார்ந்து இருக்க தண்ணீர் என்னன்னா ஜனங்கள், கூட்டங்கள், ஜாதிகள், பாஷைக்காரர். அப்படின்னா ஆகாரத்தை எடுத்து தண்ணீருக்கு மேல் போடுனா என்ன அர்த்தம்னா தேவனுடைய வசனத்தை எடுத்து ஜனங்கள்கிட்ட போய் என்ன பண்ண சொல்லு. அநேக நாட்களுக்கு பின்பாக கூட அதனுடைய பலனை நீ என்ன பண்ணுவ பார்ப்போம். இப்போ உங்ககிட்ட இந்த வசனம் என்ன ஆயிட்டு இருக்கு? போடப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்குனாலும் நிச்சயமாக தேவனுக்கு பிடிச்ச வாழ்க்கை நீங்க கண்டிப்பா வாழ்க்கை. சரிங்களா? அன்புக்குரிய சகோதரர்களே, இதை நீங்க இப்ப ஈஸியா என்ன பண்ணிட்டீங்கன்னா ஒரு வசனத்தை நீங்க ஏற்கனவே பார்த்து வச்சு அதுக்கு ஜோடி வசனத்தை பார்த்து வச்சு என்கிட்ட சொல்லிட்டீங்க. நாங்களா படிக்கிறதா இருந்தா எப்படி படிச்சுக்கிறது அப்படின்னு நீங்க கேக்குறீங்களா? கேட்கலையா? நீங்க கேட்டாதான் சொல்லி தருவேன். கேக்குறீங்களா? ரைட். அப்படின்னா அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு 6 மெத்தட் இருக்கு. இந்த 6 மெத்தட்ல தான் நம்ம லைஃப் டைம் ஃபுல்லா பைபிள் படிக்க போறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் மெத்தட் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒரு தலைப்பின் கீழ் படிப்பது. இதான் ஃபர்ஸ்ட் மெத்தட். இப்போ இந்த மெத்தட்ல தான் இப்போ நம்ம பார்க்க போற மெத்தட்ஸ்ல தான் ஃபுல்லா படிக்க போறோம். 2வது மெத்தட் என்னன்னா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பேசின உவமைகள். 3வது மெத்தட் என்ன அப்படின்னா ஒரு வசனத்துடைய கருப்பொருள் அறிஞ்சு படிக்கிறது. 4வது மெத்தடு தீர்க்கதரிசன பாஷையை படிக்கிறது. 5வது மெத்தடு பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய சம்பவங்களை புதிய ஏற்பாட்டு காலத்தில் இருக்கக்கூடிய நமக்கு எப்படி ஒரு பொருளை கொடுக்குன்னு படிக்கிறது. 6வது மெத்தட் என்ன அப்படின்னா காலங்களை மையமாக வச்சு படிக்கிறது. சரி, விடுங்க பார்த்து. அன்புக்குரிய சகோதரர்களே, நீங்க டைரி ஏதாவது எடுத்துட்டு வந்திருக்கீங்களா? குறிப்பு எடுக்கிறதுக்கு எடுத்துட்டு வந்திருக்கீங்களா? எடுத்துட்டு வரலைனாலும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? இந்த பாடம் முடிஞ்ச பின்னாடி இப்ப நம்ம பாடத்துல கற்றுக்கொண்ட அத்தனை விஷயங்களையும் உங்களுக்கு தமிழ்லயே ஒரு நோட்ஸாக ஒரு ஸ்கிரிப்டாக என்ன பண்ணிடுவாங்கன்னா சவால் கொடுத்துருவாங்க. அதனால நீங்க கவனிச்சா மட்டும் போதும். சரிங்களா? நன்றாக நீங்க கவனிங்க, அது மட்டும் போதும். அப்போ ஒரு 6 மெத்தட். இப்ப அந்த மெத்தட்ல தான் நம்ம படிக்க போறோம். ஒரு தலைப்பின் கீழ் படிப்பது, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பேசின உவமைகளை படிக்கிறது, கருப்பொருள் அறிஞ்சு படிக்கிறது, தீர்க்கதரிசன பாஷையை படிக்கிறது, நிழலும் பொருளுமாக படிக்கிறது, காலங்களை மையமாக வச்சு படிக்கிறது அப்படின்னு ஒரு 6 மெத்தட் இருக்கு. இப்போ நான் உங்களுக்கு அது இன்னும் உங்களுக்கு இப்போ புரியாது. ஒவ்வொரு மெத்தடும் நம்ம பார்க்கும்போது நீங்க எளிமையா புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஒவ்வொரு மெத்தடுக்கும் ஒரு எக்ஸாம்பிள், ஒரு எடுத்துக்காட்டு இப்போ நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தலைப்பின் கீழ் படிப்பது. சரிங்களா? அன்புக்குரிய சகோதரர்களே, இப்போ ஒரு தலைப்பின் கீழ் படிப்பதுன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வார்த்தை எடுத்துக்கிட்டு அந்த வார்த்தை வேதாகமத்துல ஆதியாகம புஸ்தகத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் எங்கெல்லாம் இருக்கின்ற அத்தனை வசனங்களையும் எடுத்துட்டா அந்த நம்ம தேர்ந்தெடுத்த வார்த்தையை பற்றின ஒரு
தெளிவு நமக்கு கிடைக்குமா கிடைக்காது. இவ்வளவுதான் அந்த மெத்தடு, ஒரு தலைப்பின் கீழ் படிக்கிறது. நான் சொல்றது புரியுதுங்களா? இப்ப என்னென்ன தலைப்பு எடுத்துக்கலாம் உதாரணத்துக்கு அப்படின்னா, நரகம் அப்படின்னு ஒரு தலைப்பு எடுத்துக்கலாம். சரிங்களா? நரகம் இருக்கா இல்லையா? என்ன இப்படி பாக்குறீங்க? குறுகுறுன்னு பாக்காதீங்க. நீங்களே சொல்லிருக்க, எதுக்கு ரொம்ப ஆக்சுவலா நரகத்தை இப்போ ஒரு சில கேள்வி கேட்கிறேன், உங்களுக்கே ஒரு சில இது புரியும். இப்ப நரகத்துல வந்து எண்ணெய் சட்டியில போட்டு என்ன பண்றான் சாத்தான்? என்ன பண்றான்? வாட்டுறான். யார? பாவம் செஞ்சவங்களை போட்டு என்ன பண்றான்? அவன் வாட்டுறான் இல்லையா? சரியா? பாவம் செய்ய தூண்டுனது யாரு? யாரு? அவன் தான், நம்ம கிடையாது. கரெக்டா? சரி, பாவம் செய்ய அவன் தூண்டி இருக்கான். சரியா? பாவம் அவனாலதான் நம்ம போய் பாவம் செஞ்சுட்டோம். போய் பாவம் செஞ்சுட்டு போயிருக்கிறோம்னா அவன் வந்து நம்மள கங்க்ராச்சுலேட் தானே பண்ணணும். வெரி குட், நான் சொன்னதெல்லாம் நீ என்ன பண்ணிட்ட, செஞ்சுட்ட, சூப்பரா அப்படின்னு அவன் சொல்லணுமா இல்லையா? அவன் எதுக்கு வாட்டுறான்? எண்ணெய் சட்டியில போட்டு. சரி, எண்ணெய் சட்டியில உள்ள வெந்துகிட்டு இருக்கோம். யாரு? நம்ம கிடையாது. பாவம் செஞ்ச யாரோ ஒருத்தர் வெந்துகிட்டு இருக்காரு. ஐயோ அம்மான்னு என்ன பண்றாரு? கத்திக்கிட்டே இருக்காரு. சிக்கன் 65 மாதிரி என்ன ஆயிட்டு இருக்காரு? வெந்துகிட்டே இருக்காரு. ஆனா சாகவே மாட்டாரு. கரெக்டா இல்லையா? அப்படின்னா நித்திய ஜீவன் யாருக்கு இருக்கு? எண்ணெய் சட்டியில போட்டு வாட்டியும் அவர் என்ன பண்ண மாட்டாரு? சாக மாட்டாரு. கரெக்டா? சரி, பைபிள்ல ஆதியாகமம் முதல் அதிகாரத்துல நம்ம ஒன்னா படிச்சுட்டு வந்தோம் இல்லையா? தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார், வெளிச்சம் உண்டா, இதெல்லாம் படிச்சோம் இல்லையா? நரகம் உண்டாக கடவுது என்றார். நரகம் அப்படின்னு எங்கேயாவது வசனம் படிச்சிருக்கீங்களா? சரி, நரகத்தை படைச்சது யாரு? என்னங்க நரகம்னு சொல்லிட்டு இப்படி கேள்வி கேட்கிறீங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இப்ப தேவன் தான் நரகத்தை படைச்சிருக்கிறார், தப்பு செஞ்சவங்களாம் அங்க போடுறதுக்காக. ஆனா வறுக்கிறது யாரு? சாத்தான். அப்ப அவருக்கு என்ன ஸ்டாஃப் ஆவேன்? வேலைக்காரனா? இங்க பாரு, நீ இங்க வேலைக்கு இருந்துக்க, நான் ஒவ்வொருத்தரையும் என்ன பண்ணுவேன், அனுப்பிச்சு வைப்பேன் அப்படின்னு பண்றாரா? அப்படின்னா எவ்வளவு கேள்வி வரும். இப்ப நான் கொஞ்சம் தான் கேட்டிருக்கேன், நரகத்தை பத்தி நிறைய கேள்வி இருக்கு. சரிங்களா? இயேசு கிறிஸ்துவ பத்தி தெரியலனா எங்கதான் போகணும்? அவங்க நரகத்தான் போகணுமா? ராமசாமி பாவங்க, அவர் என்னங்க பண்ணாரு? அவர் எதுக்குங்க நரகத்துக்கு போனா? அவருக்கு பிறந்ததுல இருந்தே அவங்க அப்பா பேரு கந்தசாமி, இவர் ராமசாமி, அவர் பேர பையன் குப்புசாமி, இப்படியே போயிட்டு இருக்கு, சாமிகளா போயிட்டு இருக்கு. அவங்களுக்கு எதை பத்தியும் தெரியாது, பைபிள் பத்தியும் தெரியாது, ஆண்டவரை பத்தியும் தெரியாது. இதுக்காக நரகத்துக்கு போகணுமா? ஆனா நல்லபடியா வாழ்ந்து ஏதோ மனசாட்சி பயந்து ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்து செத்து போயிருக்கிறாங்க. இவங்களை நரகத்துல போடணுமா போடக்கூடாதா? யாருங்க போடக்கூடாதுங்கிறது? அப்ப நீங்க போடணும்ன்றீங்களா? அப்படின்னா இப்போ என்ன பண்ண போறோம்னா, ஆதியாகம புஸ்தகத்துல இருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் நரகன்ற வார்த்தை எங்கெல்லாம் வந்திருக்கு அத்தனை வசனத்தை என்ன பண்ணுங்க, எடுங்க. அப்படின்னு எடுத்து ஒவ்வொரு வசனத்தையும் உட்கார்ந்து படிச்சிட்டோம்னா நரகத்தை பத்தி நமக்கு தெரிய வருமா வராதா? வரும் இல்லையா? அதுக்கு பேர் தான் என்ன மெத்தடு? என்ன மெத்தடு? ஒரு தலைப்பு. இப்போ நம்ம ஒரு சாம்பிளுக்கு ஒரு தலைப்பு எடுப்போம். சரிங்களா? யாரை பத்தி எடுப்போம்? நம்ம தாத்தாவை பத்தி எடுத்துருவோம். சரிங்களா? 930 வருஷம் வந்தார் இல்லையா? இப்போ மறுபடியும் எந்த இடத்துக்கே போயிடலாம்னா பழத்தை சாப்பிட்ட இடத்துக்கே போயிடலாம். பழத்தை சாப்பிடாதப்பா அதாம் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார் இல்லையா? சொன்னாரா இல்லைங்களாங்க? சரி, சரிங்க ஆண்டவரேன்னு இவர் கேட்டாரா? ஓகே, நான் இந்த பழத்தை என்ன பண்ண மாட்டேன், சாப்பிட மாட்டேன்னு ஆதாம் சொன்னாரா?
இல்லையா? என்னங்க சிஸ்டர்? ஆதாம் ஒத்துக்கிட்டாரா? சரி, ஒத்துக்கிட்டாருன்னு எங்க இருக்கு வசனம்? இப்போ நம்ம இப்போ ஒண்ணு இல்ல, நான் இல்ல, இந்த இடத்துல யார் வந்தாலும் சரி, நீங்க எங்க போனீங்கன்னாலும், சுவிசேஷ கூட்டத்துக்கு போனீங்களாலும் சரி, உங்க ஆலயத்துல இருந்து எங்க இருந்தாலும் ஒருத்தர் ஏதாவது போதிக்கிறாருன்னா வசனம் கேட்கணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆதாம் ஒத்துக்கிட்டாரா? எஸ், ஓகே, நான் இந்த பழத்தை என்ன பண்ண மாட்டேன், சாப்பிட மாட்டேன் அப்படின்னு ஆதாம் ஏன் அப்படின்னா, ஒத்துக்காதவரை ஒரு டீலுக்குள்ளே வரல, அவரை போய் அவருக்கு தண்டனை கொடுத்தா சரியா இருக்குமா? இப்ப உதாரணத்துக்கு இன்எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆதாமுக்கு எந்த விதமான ஒரு அனுபவம் கிடையாது, ஒரு குழந்தை மாதிரி தான் ஆதாம், அதை அவருடைய மெச்சூரிட்டியை பொறுத்த வரைக்கும். இப்போ உதாரணத்துக்கு பாருங்க, என் வீட்டில் ஒரு 2-3 வயசு பையன் இருக்கான், ஒரு சின்ன பையன், என் பையன். இந்த பையன்கிட்ட நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, டேய் டாடி வெளியில போறேன்டா, சமத்தா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ள ஒரு ஐஸ்கிரீம் வச்சிருக்கேன், வெண்ணிலா ஐஸ்கிரீம். நான் போயிட்டு வர வரைக்கும் நீ அதை என்ன பண்ணக்கூடாது, சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனா அவன் என்ன பண்ணுவான்? எப்படா தலை மறையும் அப்படின்னு பார்த்துட்டு போனவனே எதை தான் திறப்பான், ஃப்ரிட்ஜை திறந்து எடுத்துருவான். எடுத்து ஸ்பூனுலாம் வேணாம், அப்படியே குழப்பி அடிக்க வேண்டியதுதான் அப்படின்ட்டு சாப்பிட்டு முடிச்சிருவானா இல்லையா? இப்ப இதே இது அந்த பையன் என்ன சொல்றான், ஓகே டாடி, ஃப்ரிட்ஜ் பக்கமே நான் என்ன பண்ண மாட்டேன், போக மாட்டேன்னு என்கிட்ட சொல்லிட்டு நான் பார்க்கும்போது சாப்பிட்டு இருந்தாதான் இவனை ஏதாவது என்ன பண்ணணும், நான் கண்டிக்கணும். கரெக்டா? இவனைதான் போகக்கூடாது சொன்னி, போக மாட்டேன்னு சொன்னேன் என்ன, ஆனா இவன் எதுவுமே சொல்லலை அப்படின்னா தண்டிக்கிறது கரெக்டா? கரெக்ட் இல்லை அப்படின்னா. ஆனா ஆதாமுக்கு என்ன வந்துருச்சு, ஒரு தண்டனை வந்துருச்சு. சகோதரி சொன்ன மாதிரி இந்த மாதிரி பார்த்தா அவர் நிச்சயமா ஓகேன்னு என்ன பண்ணியிருந்திருக்கணும், அவர் சொல்லி இருந்திருக்கணும். பழத்தை புசிக்கும் நாள்ல சாவே சாவா என்றதுக்கு, சரிங்க ஆண்டவரே நான் அதை என்ன பண்ண மாட்டேன், சாப்பிட மாட்டேன்னு அவர் சொல்லியிருக்கணும். ஆனா நமக்கு தேவை என்னது, அவர் சொன்னாரா இல்லையான்றதுக்கு ப்ரூஃப், வசனம் வேணும். கரெக்டா? அப்படி பார்க்கும்போது இப்ப நம்ம என்ன பண்ணணும், வேத வாக்கியங்களை ஆராய்ச்சி பார்க்கணும், கர்த்தருடைய புத்தகத்தில் என்ன பண்ணணும், தேடி வாசிக்கணும். இப்போ ஒரு தலைப்பின் கீழ் படிப்பதற்கு மெத்தடுக்குள்ள தானே வந்தோம். ஆதாம்னு எங்கெல்லாம் போட்டிருக்கோம் அத்தனை வசனத்தை என்ன பண்ணிட வேண்டியதுதான், எடுத்துட வேண்டியதுதான். கரெக்டா? அப்பதான் ஆதாம் ஒத்துக்கிட்டாரா இல்லையா நமக்கு தெரியும். நம்ம தேர்ந்தெடுக்கப்பட்ட வார்த்தை எதுதான், ஆதாம். இப்ப ஆதாமை பத்தி வேற எங்க போட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பின்னால இஸ்ரேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில வந்த ஒரு தீர்க்கதரிசி ஓசியா அப்படின்றவரு ஆதாமை பத்தி ஒரு நோட் எழுதியிருக்கிறார் தேவனுடைய ஆவினால. என்ன எழுதியிருக்கிறாருன்னா, வாசிக்கலாம். யோசியா 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவர்களோ ஆதாமை போல் உடன்படிக்கையை மீறி அங்கே விரோதமாய் துரோகம் பண்ணினார்கள். அவர்களோனா இஸ்ரேல் ஜனங்களோ, ஏன்னா இஸ்ரேல் ஜனங்களுடைய தீர்க்கதரிசி தான் அவரு. இஸ்ரேல் ஜனங்களோ ஆதாமை போல உடன்படிக்கையை மீறி அங்கே எனக்கு விரோதமாக என்ன பண்ணினாங்க, துரோகம் பண்ணினாங்க. அப்படின்னா உடன்படிக்கை யார் போட்டிருக்கானா, ஆதா போட்டிருக்கிறார், நம்ம தாத்தா போட்டிருக்கிறார். என்ன போட்டிருக்காருன்னா, பழத்தை சாப்பிடாதப்பான்னு சொன்னப்ப ஓகே அப்படின்னு என்ன பண்ணியிருக்காரு, இதுதான் டீல், இதான் ஒரு உடன்படிக்கை. கரெக்டா? இதை போட்டிருக்கிறது எங்க எழுதப்பட்டிருக்கு, ஓசியா. நான் சொல்றேன் புரியுதுங்களா? ஒத்துட்டு இருக்கிறார், நீங்க சொன்ன பதில் கரெக்ட் தான். ஆனா நமக்கு அதை வசனத்துமாக நம்ம பார்க்கும் பொழுது எங்க பார்க்கிறோம் அப்படின்னா, ஓசியா தீர்க்க தரிசன புத்தகத்துல பார்க்கிறோம். இதை எப்படி கண்டுபிடிச்சோம்னா, ஆதாம்ன்ற ஒரு தலைப்பு எடுத்துட்டு எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தோம். பிரதர் அப்படின்னா பிரதர் 32,000 வசனம் இருக்குன்றீங்க, இப்ப எனக்கு கூட நரகத்தை பத்தி பார்க்கணும்னு ஆசையா தான் இருக்கு. ஆசையா இருக்கா இல்லையா? இருக்கு. நான் எப்படி பிரதர் இன்னைக்கு உட்காந்து படிக்க ஆதியாகமம் 1ன்னு உட்காந்து படிச்சேன்னா என்னைக்கு எடுக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அன்புக்குரிய சகோதரிகளே, ஒத்த வாக்கிய சொல்லிசை அகராதி அப்படின்னு ஒரு பைபிள் டிக்ஷனரி எல்லா பைபிள் ஷாப்லயும் கிடைக்கும். அதுல நீங்க என்ன வார்த்தை தெரிஞ்சாலும் அந்த வார்த்தை சம்பந்தப்பட்ட அத்தனை வசனங்களும் அதுல இடம்பெற்றிருக்கும். இல்லையா? எல்லார் கையிலயும் ஆண்ட்ராய்டு போன் வச்சிருக்கீங்களா? தமிழ் பைபிள் சாஃப்ட்வேர் எடுத்துக்கோங்க, அதுல தேடுங்க, அதுல போய் ஆதாம்னு டைப் பண்ணி ஒரு பட்டன் அமுத்துனீங்கன்னா
ஆதியாகமத்துல இருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் ஆதாம் சம்பந்தப்பட்ட அத்தனை வசனம் ஒரு செகண்ட்ல வெளியில வரும். ஆமாவா இல்லையா? அப்போ ஒரு தலைப்பின் கீழ் படிக்கிறது ரொம்ப ஈஸியா கஷ்டம். இது ஃபர்ஸ்ட் மெத்தட், நம்ம பைபிள்ல படிக்கிறதுக்கான ஃபர்ஸ்ட் மெத்தட். ரொம்ப ஈஸியான மெத்தடா இருக்கா? ரெண்டாவது மெத்தடுக்குள்ள போலாமா? ரெண்டாவது மெத்தட் என்ன மெத்தட் சொல்லியிருந்தோம்? உவமைகள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து முதலாம் வருகையில் வரும்போது அநேக உவமைகள் பேசினார் இல்லையா? அந்த உவமைகளை பற்றின ஸ்டடி தான். இப்போ உங்க கண்ணு முன்னாடி ஒரு 4 உவமைகள் படம் போட்டிருக்கேன். என்னென்னு சொல்லுங்க. எது? அது வலை, மீன் வலை உவமை. கரெக்ட். சுவாசமா? விசுவாசமா? இது வந்து கடுகு, ஒரு கடுகு விதை உவமை. கரெக்ட். கீழே 2 சொல்லிட்டீங்க. மேல வயலுக்கு போறாரா? விதைப்பவன் உவமை. முதல்ல இருக்கிறது என்ன உவமை? விதைப்பவன் உவமை. அடுத்து அந்த கடைசியில் இருக்கிற உவமை என்னது? ரைட் கார்னர் டாப், காணாமல் போன ஆடோட உவமை. சரிங்களா? ஒரு 100 ஆடுகளை உடையவனா இருந்து அப்படின்னு பாக்குறோம் இல்லையா? சரி, இப்போ இந்த 4 உவமையில ஒரே ஒரு உவமை மட்டும் உங்களுக்கு ஒரு சாம்பிளுக்கு வந்து நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். அதுக்கு உங்களால பதில் சொல்ல முடியுமான்னு பாருங்க. எந்த உவமை எடுத்துக்கலாம்னா இந்த உவமை எடுத்துக்கலாம். எல்லார் வீட்லயும் கடுகு இருக்கும் இல்லையா? இருக்கா இல்லையா? அந்த உவமை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பரலோக ராஜ்யம் என்பது கடுகு விதைக்கு ஒப்பாக இருக்குது. அது பற்பல கூடுகளில் சிறிதா இருந்தும் அது பெரிய மரமாகி ஆகாயத்து பறவைகள் தங்கக்கூடிய கூடும் ஆயிடுச்சு. அவ்வளவுதான் உண்மை முடிஞ்சு. என்ன சொல்ல வராரு? கடுகு விதை ரொம்ப சின்னது, ஆனா அது என்னவா வளர்ந்துருச்சாமா? பெரிய மரம் ஆயிடுச்சான். நீங்க கடுகு மரம் எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா? கடுகு செடியா தான் வரும், மரமாலாம் என்ன ஆகாது, வராது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு அது என்னவா வருது? மரம் ஆயிடுச்சு. ஆகாயத்து பறவைகள்லாம் அதனுடைய கிளைகள்ல தங்குற மாதிரி அதுபடி ஒரு சூழ்நிலை வந்துருச்சுன்றார். பரலோக ராஜ்யம் என்பதுன்னு ஆரம்பிக்கிறார். சரிங்களா? நமக்கு தெரிஞ்சதுலாம் கடுகை வந்து இந்த ஒரு கொட்டாங்குச்சியில போட்டு அதை வளர்த்து இந்த சயின்ஸ் இந்த ஸ்கூல்ல கேட்பாங்க, சயின்ஸ் எக்ஸிபிஷனா அதுல ஏதாவது போய் அந்த தாவரங்களை வகைப்படுத்திருக்கா வச்சிருக்கோம். அப்படி இருக்கும்போது நமக்கு ஏதாவது புரியுதா? சரியா? இது கூட பாருங்க, ஒருவன் 100 ஆடுகளை உடையவனா இருந்து அதுல ஒரு ஆடு காணாமல் போனால் அந்த ஆட்டை கண்டுபிடிக்கிற வரைக்கும் தேடி தெரியாமல் இருப்பானோன்னு ஆண்டவர் ஆரம்பிப்பார் அந்த உண்மையை. இப்ப நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். மேய்ப்பன் இருக்கும்போது 100 ஆட்டுல ஒரு ஆடு என்ன ஆயிடுச்சு? காணாம போயிடுச்சு. அதை தேடுறேன்னு போனா மிச்சம் 99 ஆடு அதே இடத்துலயே நிக்குமா? அதுவும் என்ன ஆயிரும்? காணாம போயிடும். அப்படின்னா எப்படி அந்த ஊமை லாஜிக்கா இருக்கா? கடுகுன்றது செடிதான், ஆனா மரம்ன்றார், லாஜிக்கா இருக்கா? அப்படின்னா ஆண்டவர் ஒரு விஷயம் சொல்றதுக்காக ஒரு ஊமையா பேசுவார். அந்த ஊமை யாருக்காக பேசுவார் அப்படின்னா எல்லாருக்காகவும் பேச மாட்டார். ஒரு சிலருக்கு புரிஞ்சுக்கணும், ஒரு சிலர் மாத்திரம் புரிஞ்சுக்கணும்னு பேசுவார். அநேகர் புரிஞ்சுக்க கூடாதுன்னு பேசுவார். நான் சொல்றது புரியுதுங்களா? ஒரு குரூப்புக்கு தான் அது புரியணும், எல்லாருக்கும் அது என்ன கூடாது. அதுக்குள்ள ஒரு சீக்ரெட் வச்சு அது லாஜிக்கே இல்லாம சொல்லுவாரு. நான் சொல்ற புரிஞ்சுட்டீங்களா? பாருங்க, உங்களுக்கு ஒரு ஊமை இப்ப சாம்பிள் சொல்றேன். எப்படி ஒரு சாம்பிள் ஆதாம் பார்த்தோம், இப்போ ஒரு பேரபிள், ஒரு ஊமை சாம்பிள் பார்ப்போம். ஒரு நாள் இப்படித்தான் ஒரு நாள் அப்படின்னு வரும். ஒரு வாலிபன் வந்து ஆண்டவர்கிட்ட என்ன கேட்பாரு? வாசிக்கலாம். மத்தேயு 19ஆம் அதிகாரம் 16வது வசனம். அப்பொழுது ஒருவன் வந்து அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மை செய்ய வேண்டும் என்று கேட்டான். எந்த நன்மை செய்யணும்? ஒரு வாலிபன் வந்து கேட்கிறான், நல்ல போதகரே, நித்திய ஜீவன் அடைய நான் என்ன செய்யணும்? இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, தொடர்ந்து வாசிக்கலாம் 21. அதற்கு இயேசு, நீ பூரண சற்பூரணாய் இருக்க விரும்பினால்
போய் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். நீ பூர்ண சர்க்குணராக இருக்க விரும்பினால் உனக்கு உண்டானவைகள்லாம் விற்று யாருக்கு கொடுத்துரு, அவன் பணக்காரன் ஆயிடுவான், நீ என்னவாயிருவ, ஏழையாயிருவ. அதனால நீ பரலோகத்துக்கு போயிடுவ, அவன் போக மாட்டான். அப்படியா சொல்றாரு? இவருக்கு வித்து இவருடைய வித்து இன்னொருத்தர் கொடுத்து அவன் என்ன ஆயிடுவான்? அப்படி பணத்தை கொடுக்கறத பத்தியா பேசிட்டு இருக்கிறாரு? ஏதோ சொல்ல வரார். சரிங்களா? தொடர்ந்து வாசிக்கலாம். அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்ட பொழுது துக்கமடைந்தவனாய் போய்விட்டான். நல்லா கவனிங்க. ஆண்டவர் பயன்படுத்தினது உனக்கு உண்டானவைகளை விற்று. அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. உனக்கு உண்டானவைகளை விற்று. சரியா? இப்ப இவன் சொத்தை தான் விற்க சொல்றாரு அப்படின்ட்டு என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, அப்படியே போயிட்டான். அவனுக்கு எது விற்க மனசு இல்லை. நமக்கெல்லாம் மனசு இருக்கா? நமக்கு கிடையாது. கேட்டா உண்மையை ஒத்துக்கணும் இல்லையா? யாராவது என்னை பின்பற்றி வா, சொத்தெல்லாம் வித்துரு. ஆண்டவரே ப்ளீஸ், வேற செகண்ட் ஆப்ஷன் தேர்ட் ஆப்ஷன் ஏதாவது வச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டோம். போனதுக்கு அப்புறம் ஆண்டவர் சொல்றாரு, இதுதான் ஊமை. இப்ப நம்ம பார்க்க போற ஊமை. சரிங்களா? மத்தேயு 19:24. மேலும் ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஐஸ்வர்யவான்னா பணக்காரன், தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எப்படி இருக்கும்? எளிதா இருக்கும். எந்த ஒட்டகம்? இந்த ஒட்டகம். எந்த ஊசி? இந்த ஊசி. எந்த காது? ஊசியின் காது. இதுக்குள்ள போயிருமா? அப்படின்னா பணக்காரன் எங்க போக முடியாது? பணக்காரன் எங்க போக முடியாது? பரலோகம் போக முடியாது. அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற பெரும்பாலான பாஸ்டர்ஸ் எங்க போக முடியாது? ஏன்னா எல்லா பாஸ்டர் எப்படிதான் இருக்கிறாங்க. ஒருத்தர்ல தனியா ஹெலிகாப்டர் வச்சிருக்காரு. 2 ஹெலிகாப்டர் வச்சிருக்காரு. முந்தின ஹெலிகாப்டர்ல அவர் வந்துருவார். 2வது ஹெலிகாப்டர்ல அவர் கொயர் டீம் மட்டும் வரும். கொயர் டீமுக்கு தனி ஹெலிகாப்டர். சரிங்களா? அந்த ஹெலிகாப்டர்ல இவர் வரமாட்டார். இடம் பத்துல என்னன்னு தெரியல. முந்தின ஹெலிகாப்டர் இப்படிதான் தனியா ஜெட் விமானம் இதெல்லாம் வச்சிருக்காங்க. ஹெலிபேட் கட்டி இருக்கிறாங்க. அதெல்லாம் நிறைய இருக்கு. சரிங்களா? ஸ்டார் ஹோட்டலை தவிர வேற எங்கேயுமே சாப்பிட மாட்டாரு. அது மாதிரிலாம் இருக்கு. அதே மாதிரி ஸ்டார் ஹோட்டலில் மீன் சாப்பிடும்போது ஜெபிக்கிறதுக்கு கால் வரும். மீன் சாப்பிட்டுட்டே ஜெயிப்பார். மீனை சாப்பிட்டுட்டு உங்களுக்கு ஜெபிக்கிறேன் உங்களுக்காக அப்படின்னு ஃபோன்லேயே ஜெபிச்சிருவாரு. அதுக்கு தனி பேமெண்ட். இதெல்லாம் இருக்கு. சரிங்களா? அதை விட்டுருங்க. இப்போ என்னன்னா ஐஸ்வர்யவான் எங்க போக முடியாது? ஆமாவா? இப்போ நான் இருக்கேன். நான் என்னை விடுங்க, நான் கூட அவ்வளோ நல்லவே இல்லை. சரிங்க? இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் இருக்காரு. அவர் சின்ன வயசுல இருந்தே என்ன பண்றாரு அப்படின்னா, ரொம்ப கடுமையா உழைக்கிறார், நேர்மையா இருக்கிறார், யாரையும் ஏமாத்தல, சட்டத்தின்படி தொழில் செய்கிறார். சரிங்களா? ஆனா நல்லா வளர்ந்து பணக்காரன் ஆயிட்டார். கடுமையா உழைச்சு பணக்காரன் ஆயிட்டார். இப்ப இந்த சகோதரன் பரலோகத்துக்கு போக முடியுமா? முடியாது. யாரையும் ஏமாத்தல, யாருக்கு எந்த கெடுதலும் பண்ணல, கூலியெல்லாம் கரெக்டா கொடுத்துறாரு. போக முடியுமா? முடியாதா? ஆனா ஆண்டவர் என்ன சொல்லிட்டாரு? ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிப்பதை பார்க்கலாம். ஒட்டகமான எதுக்குள்ள நுழைஞ்சிடும்? ஊசியின் காதுல நுழைஞ்சிடும். இப்ப எப்படி நமக்கு கொஞ்சம் புரியலையோ அது போலதான் கூட இருந்த 12 பேருக்கும் புரியல. யாருது? அவருடைய சீசருக்கு. அவரை தனியா கூட்டு போய், ஆண்டவரே ப்ளீஸ் கம் ஹியர் அப்படின்னு கூட்டிட்டு போய், ஏன் ஊமைகளாகவே பேசுறீங்க? டைரக்டா சொல்ல வேண்டியதானே, எங்களுக்கு ஒண்ணுமே என்ன பண்ண மாட்டேங்குது, புரிய மாட்டேங்குது அப்படின்னு கேட்டப்போ ஆண்டவர் அதுக்கு என்ன பதில் சொன்னார் தெரியுமா? வாசிக்கலாம். மத்தேயு 13:10 மற்றும் 11. அப்பொழுது சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, ஏன் அவர்களோடு உவமைகளாக பேசுகிறீர் என்று கேட்டார்கள். அவர்களுக்கு அவர்,
பிரதியுத்தரமாக, பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கோ அருளப்படவில்லை. அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக அப்படிதான் பேசுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். சொல்லலாம்ல, ஏன் நீங்க ஊமைகளாக பேசுறீங்க அப்படின்னா அப்படிதான் பேசுவேன். புரிஞ்சுக்கிறா புரிஞ்சுக்க, இல்லாட்டா இப்படி பேசிருக்கா. ஆனா என்ன சொல்றாரு பாருங்க, நல்லா கவனிக்கணும் அன்புக்குரிய சகோதர சொல்றீங்களே. பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி அப்படின்னா ஊமைக்குள்ள என்ன இருக்கு? என்ன ரகசியம்? எதை பத்தின ரகசியம் இருக்கு? நாம பரலோகத்துக்கு போறதுக்கான ஒரு ரகசியம் ஊமைக்குள்ள இருக்கு. அப்படி பரலோக ராஜ்யத்தினுடைய ரகசியங்கள் அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கோ அருளப்படு. உங்களுக்குன்னு யாரை பார்த்து சொல்றாருன்னா சீசர்களை பார்த்து சொல்றார். அவர்கள்னு யாரை பார்த்து சொல்றாருன்னா அன்னைக்கு இருந்த மற்ற இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து சொல்றாரு. அவங்களுக்கு தெரியாது, ஆனா இதோட ரகசியம் யாருக்கு மட்டும் தெரியணும்னு நான் நினைக்கிறேன். அதான் நான் முதலே சொன்னேன், ஓமையுடைய ரகசியம் எல்லாருக்கும் தெரியணும்னு அவர் பேசல, ஒரு சிலர் மாத்திரம் அறியணும்னு பேசியிருக்கிறார். அந்த ஒரு சிலர் யாருன்னா அவருடைய சீசர்கள். இப்ப நமக்கு இந்த ஓமையுடைய அர்த்தம் தெரிய போகுதுன்னா இப்ப நாமளும் அவருடைய சீசர்கள். கரெக்டா? இப்ப நாம பாக்கியவான்களா இல்லையா? இப்ப யாருக்கு தெரியலன்னா, இன்னைக்கு மத்தியானம் கறிக்குழம்பு சாப்பிட்டுட்டு சர்ச்சுக்கு போயிட்டு வந்துதான் இந்திய தொலைக்காட்சிகளில் முதன்முறையாகவா அடிக்கடி பார்த்து வருது. அப்படி யாராவது இருக்கிறவங்களுக்கு இந்த ரகசியம் இன்னைக்கு என்ன இல்ல கிடைக்கல, அன்புக்குரிய சொல்லி நமக்கு கிடைக்க போகுது. அப்படின்னா ஆண்டவர் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதா இருக்கும்னா இந்த ஒட்டகத்தையும் இந்த ஊசியை பத்தி பேசல. அன்னைக்கு எருசலேம் நகரத்துல இருக்கக்கூடிய 12 வாசல்கள்ல ஒரு வாசல், அதுல இருக்கிற ஒரு ஊசி வாசலை பத்தி பேசிட்டு இருக்கிறார். எருசலேம் நகரத்துல 12 வாசல்கள். ஏன்னா அந்த நகரம் கட்டமைப்பே அப்படித்தான். அதுல என்னென்ன வாசல் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆட்டு வாசல், குப்பமேட்டு வாசல், ஊர்ணி வாசல், ஒட்டக வாசல், இப்படி நிறைய வாசல் இருக்கு. இப்படி வாசல்கள் எல்லாமே இந்த 12 வாசல்கள் இருக்கக்கூடிய இந்த நகரம் இருக்கு இல்லையா, இது இந்த வாசல்கள் எல்லாமே மாலை 6 மணிக்கு என்ன பண்ணிடுவாங்கன்னா லாக் பண்ணிடுவாங்க. ஏன்னா மற்ற யாரும் அந்நியர்கள் அதிகமாக உள்ள வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு லாக் பண்ணிடுவாங்க. அப்படி லாக் பண்ணும்போது காலையில ஜெருசலேம்ல இருந்து வியாபாரம் பண்ண ஒட்டகத்துல வெளியில கிளம்பியிருப்பாங்க இல்லையா, ஒருவேளை தாமதம் ஆயிடுச்சுன்னா அவங்க எப்படி வர்றது அப்படின்றதுக்காக இந்த வாசலுக்கு நடுவுலயே ஒரு சின்ன வாசல் வச்சிருப்பாங்க. அந்த வாசல் பேர் தான் என்ன வாசல்? ஊசி வாசல். சரிங்களா? இப்போ இந்த ஊசி வாசல்ல தான் எது வரணும்? ஒட்டகம் என்ன ஆகணும்? வரணும். அவ்வளவு சாதாரணமா வந்துட முடியுமா? வந்துட முடியுமா? முடியுமா? சாயங்காலம் லேட் ஆயிடுச்சு, போன இடத்துல பெரிய வைர வியாபாரி, தங்க வியாபாரின்னு வச்சுக்கோங்க, இல்லைன்னா பெரிய விலை உயர்ந்த ஆடைகள் விற்கக்கூடிய வியாபாரி, எல்லா துணிமணி எல்லாம் ஏத்திட்டே இவர் வந்திருக்கிறார். பார்த்தா கேட் அடைச்சிட்டாங்க, ஒரே ஒரு வாசல் மட்டும் திறந்திருக்கு. என்ன வாசல்? ஊசி வாசல். இந்த ஊசி வாசல் இன்னைக்கும் சில ஃபேக்டரிஸ்ல எல்லாம் இருக்கும், நீங்க பாத்திருக்கீங்களா? ஒரு மனுஷன் மட்டும் உள்ள போயிட்டு என்ன பண்ண முடியும்? வர முடியும். இதே வாசல் தான் இங்க ஆண்டவர் என்ன பண்றாரு? இந்த ஓமையில பேசுறாரு. இப்ப என்ன சொல்றாருன்னா, இந்த ஒட்டகம் இந்த ஊசி வாசலுக்குள் நுழையிறது ஈஸியா கஷ்டமா? மனுஷனே கொஞ்சம் பார்த்துதான் என்ன ஆகணும்? உள்ள போகணும். ஒட்டகமான ஈஸியா என்ன பண்ண முடியாது. ஒருவேளை ஒட்டகம் போகணும்னா என்ன நடக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இவர் மேல இருந்து இந்த ஐஸ்வர்யான் ஒட்டகத்துல இருந்து கீழே என்ன ஆகணும்? இறங்கணும். யாராவது உதவிக்கு அவர் கூப்பிடணும். ஒண்ணு ஒட்டகத்தை நீங்க கேட்டுக்குள்ள இருந்து இழுங்க, இல்லாட்டினா பின்னாடி இருந்து தள்ளுங்க அப்படின்னு உதவிக்கு கூப்பிட்டு இந்த ஜாமானெல்லாம் இறக்கி வச்சு இப்படி பண்ணாதான் அவர் எங்க போக முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஊசி வாசலுக்குள்ள என்ன பண்ண முடியும்? போக முடியும். அப்படின்னா அன்புக்குரிய சோரஸ்லே ஆண்டவர் இப்ப என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, ஒரு பெரிய ஐஸ்வர்யவான் ஒட்டகத்துல வந்திருக்கான், கேட்டுக்குள்ள போகணும் அப்படின்னா, அப்படியே அந்த நிலைமையிலே அவனால என்ன பண்ண முடியாது. முதல்ல ஒட்டகத்தை விட்டு இறங்கணும், சரக்குகளை எல்லாம் இறக்கணும், யாராவது உதவிக்கு கூப்பிடணும், அப்புறம் தான் என்ன பண்ண முடியும்? போக முடியும். அது போல ஒருத்தர் எவ்வளவு பெரிய பணம் சம்பாதிச்சிருக்கலாம், பெரிய ஐஸ்வர்யவனா இருக்கலாம், ஆனா நான் எவ்வளவு பெரிய ஆளு தெரியுமா அப்படின்ற ஒரு சிந்தனை அவனுக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க,
சிந்தனை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, எங்க போக முடியாது? பரலோகத்துக்கு என்ன பண்ண முடியாது? அப்ப தாழ்மை இருக்கணும்ன்ற ஒரு குணலட்சணத்தை வலியுறுத்தி தான் ஆண்டவர் என்ன பேசுகிறார்னா இந்த ஊமையை பேசுகிறார். தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் எவனோ அவன் உயர்த்தப்படுவான், தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனோ தாழ்த்தப்படுவான். இப்ப இந்த இந்த கிளாஸ்லயே ஒரு பெரிய ஒரு பணக்காரர் வந்திருக்கிறார் வச்சுக்கோ, வந்து உட்கார்ந்து இருக்கிறார். அவர் என்ன நினைக்க கூடாதுன்னா, என்ன ஒரு ஹாஸ்பிட்டல் சீட்டு, ஒரு பிளாஸ்டிக் சேர், இதுல வந்து நான் உட்காராதா, என் லெவலுக்கு நான் என்ன கார்ல வந்தேன் தெரியுமா அப்படின்னு யோசிச்சுட்டாலே என்னாச்சு? அவரை எங்க பிரவேசிக்க முடியாது? தேவனுடைய பிரவேசிக்க. அப்படின்னா இந்த ஒரு கேரக்டர் இருக்கணும்ன்றக்காதான் ஆண்டவர் இப்ப நமக்கு என்ன சொல்லி தர்றாருன்னா, உவமைகளாக பேசுறார். அந்த உவமைகள் யார் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவருடைய சீசர்கள் மாத்திரம் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பேசுறாரு. சரிங்களா? இப்போ அந்த பையன் ஏன் கவலையா போயிட்டான் அப்படின்னா, அவன் ஆக்சுவலா புரிஞ்சிக்கவே இல்லை அவர் சொன்னது. அவர் என்ன சொன்னார்னா, உனக்கு உண்டானவைகளை விற்று. ஆக்சுவலா அவனுக்கு என்னெல்லாம் உண்டாயிருந்துச்சுன்னா, அந்த சமுதாயத்தில் பெரிய மதிப்பு மரியாதை இருந்துச்சு. அவர் என்ன சொல்றாரு, நீ என்னை பின்பற்றி வரணும்னா இந்த மதிப்பு மரியாதை எல்லாம் என்ன பண்ணணும், விட்டுட்டு தாப்பா வரணும்னு சொல்லியிருந்தாரே தவிர ஆஸ்தியை பத்தி என்ன பண்ணல, சொல்லல. நல்லா புரிஞ்சுட்டீங்களா? இவனால அவனுடைய ஸ்டேட்டஸ் என்ன பண்ண முடியல, விட முடியல. இன்னைக்கு பாருங்க, இந்த ஸ்டேட்டஸை கட்டி அழுகிறவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க? என் ஸ்டேட்டஸுக்கு, என் கண்டிஷனுக்கு இவெல்லாம் ஒரு ஆளா? சரி விடுங்க, அது அப்படியே போகும் அந்தஸ்து. சரிங்களா? அப்ப அன்புக்குரிய சொல்ல, உவமைக்குள்ள என்ன இருக்கு? உவமைக்குள்ள என்ன இருக்கு? பொதிச்சு வச்சிருக்கிறாரு. நாம பரலோக போறதுக்கான ரகசியம் அதுக்குள்ள இருக்கு. கடைசியா இந்த ஒரு மெத்தடை மட்டும் பார்த்துட்டு இந்த சப்ஜெக்ட் முடிக்க போறோம். மூணாவது மெத்தட் என்னன்னா, ஒரு கருப்பொருள் அறிஞ்சு படிக்கிறது. நம்ம ஏற்கனவே ராமசாமியை சங்கீத புஸ்தகம் படிக்க சொல்லியிருந்தோம் இல்லையா? என்ன படிக்க சொல்லியிருந்தோம்? இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்திலே தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்படின்னா டே நைட் 24 hours ஒருத்தரால் இருக்க முடியுமா? முடியாது. அப்படின்னா இரவு பகல் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கேன். அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு குழு வசனத்தரே வாசிங்க. 30வது சங்கீதம் 5வது வசனம். அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு, சாயங்காலத்தில் அழுகை தங்கம், விடியற் காலத்திலே களிப்பு. இந்த வசனத்தை வச்சுக்கிட்டு முந்தின வசனத்துக்கு நீங்க விளக்க சொல்ல முடியுமான்னு பாருங்க. இப்போ ஒரு வசனத்தில் வரக்கூடிய கருப்பொருள், ஒரு வார்த்தையினுடைய இன்னர் மீனிங் தெரிஞ்சுக்கிறதுக்காக உள்ள போயிருக்கோம். சரியா? அந்த மெத்தட்ல படிக்கணும். இது மூணாவது மெத்தடு. அதுல இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் சொல்லியிருக்கேன். இதுக்கு சப்போர்ட் பண்ற இன்னொரு வசனம் இருக்கு. சாயங்காலத்தில அழுகை தங்கம், விடியற் காலத்திலே களிப்புண்டாகும் அப்படின்னு சொல்லப்பட்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்ப சாயங்காலம் ஆயிடுச்சு இல்லையா? எல்லாரும் வீட்டுக்கு போய் என்ன பண்ணணும்? அழுகணும். காலையில எந்திரிச்ச உடனேயுமே அது எப்படி சிரிக்கணும்? கக்கப்புக்க என்ன பண்ணணும்? பயங்கரமா சிரிக்கணும் அப்படின்னு இந்த வசனம் நம்மளுக்கு சொல்லுதா? அப்படி சொல்லல. சிரிக்கவே கூடாதுன்னு சொல்லுதா? சாயங்காலத்திலே பாருங்க, சாயங்காலம் விடியற் காலம். இதுக்கு முன்னாடி எங்க வாசிச்சோம்? இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சாயங்காலமும் விடியற் காலமாகி முதலாம் ஆயிற்று, சாயங்காலமும் விடியற் காலமாகி 2ஆம் நாள் ஆயிற்று. இப்படிலாம் ஆதியாகமத்துல வாசிச்சோம் இல்லையா? பாருங்க, இந்த வசனம் என்ன சொல்ல, சாயங்காலத்துல அழுகை தங்கும், விடியற் காலத்துல என்ன உண்டாகும்? களிப்பு உண்டாகும். அப்படின்னா தேவனுடைய ஒட்டுமொத்த திட்டத்துல அவருடைய அந்த சிருஷ்டிப்பினுடைய காலப்பகுதியை தேவன் எப்படி பார்க்கிறாரு? ஒரு சாயங்காலம் மாதிரி பார்க்கிறார். அவருடைய பிளான்ல அந்த எண்டு என்ன அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய ராஜ்யம் 1000 வருஷம் ஆச்சு. அது விடியற் காலம். அதாவது என்ன அப்படின்னா, சாயங்காலம் அந்த தொடக்க பகுதியில் ஆதாமுடைய சிருஷ்டிப்பு, கீழ்ப்படியாத பாவம், பாவத்தின் சம்பளம் மரணம் ஒரு அழுகை அங்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனா அவருடைய பிளான்ல எண்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை கொண்டு ஒட்டுமொத்த ஜனங்களையும் அவர் என்ன பண்ண போறார்? மீண்டும் அவர் உயிரோட எழுப்பி அவருக்கு தேவையான ஆசீர்வாதத்தை கொடுக்க போறனால விடியற் காலத்துல என்ன உண்டாகும்? களிப்பு உண்டாகும். அப்படின்னா சாயங்காலம், அதாவது இரவு பகுதி ஒரு துன்பமான காலப்பகுதியும்,
விடியற் காலம் அப்படின்ற அந்த பகல் கால பகுதி, ஒரு சந்தோஷமான கால பகுதியும் இந்த வேதம் அடையாளப்படுத்தும். இப்ப உதாரணத்துக்கு இந்த கவர்மெண்டே என்னன்னு தங்களை சொல்லிக்கிறாங்க, என்ன அரசுன்னு சொல்லிக்கிறாங்க. என்ன அரசு? விடியல் அரசு அப்படின்னு சொல்றாங்களா? ஒரு குரூப் என்ன சொல்றாங்கன்னா இது விடிஞ்சு போகாத அரசுன்றாங்க. இப்ப ஏன் இப்படி சொல்றாங்கன்னா, நாங்க தான் ஜனங்களுக்கு தேவையான அத்தனை மறுமலர்ச்சி என்ன பண்ணிருக்கிறோம், செஞ்சிருக்கிறோம். இன்னும் பார்த்தீங்கன்னா இதுக்கு எப்பதான் விடிவு காலம் பிறக்குமோனா அடுத்த நாள் காலையில விடிஞ்சா சரியா போயிடும் அந்த மாதிரி சொல்லுதா? புரியுதுங்களா? உன் பையன் வேலைக்கு போயிட்டாமா, இனிமே உனக்கு என்னதான் உனக்கு விடிவு காலம் தான், விடியல் காலம் தான் சொல்றாங்க இல்லையா? அப்படின்னா இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்திலே தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவானா என்ன அர்த்தம்னா, ஒருத்தன் வாழ்க்கையில சந்தோஷம் துக்கம் மாறி மாறி வருமா? சந்தோஷமா இருந்தாலும் கர்த்தருடைய வேதத்துல தியானமா இருக்கணும், துக்கமான ஒரு சூழ்நிலை வந்தாலும் கர்த்தருடைய வேதத்துல தான் தியானமா இருக்கணும். புரியுதுங்களா? ஏன்னா இதுக்குன்னு சில ஆதார வசனங்கள் இருக்கு. ஏசாயா 60:1-2 வாசிக்கிறோம். வாசிக்க சிஸ்டர், இங்க இருக்கு. எழுப்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் சூழும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் கர்த்தர் உண்மையில் என்ன பண்ணுவார், உதிப்பார். அப்படின்னா ஒரு துன்பமான காலப்பகுதி வரப்போகுது, ஆனா அவர் வந்துட்டாருன்னா ஒரு விடிவு வரும். அதனாலதான் பாருங்க, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு என்ன பண்ண போறேன், பயப்படேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா இருள் சாயங்காலம்ன்றது ஒரு துன்பமான ஒரு காலப்பகுதியை சொல்லுது, சரிங்களா? பகல்ன்றது ஒரு இன்பமான காலப்பகுதியை சொல்லுது. அப்போ இரவும் பகலும் கர்த்தருக்கு, இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்திலே தியானமா இருக்கிற மனுஷன் தான் யாரு? அதாவது நம்ம ஆளுக்கு என்ன பண்றதுன்னா, சந்தோஷம், ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலை தலகால் புரியாம ஆடுறது. அப்பயும் எதை மறந்துடுவாங்கன்னா, தேவன் நம்மளை எப்படி கைட் பண்றான்னு மறந்துடுவாங்க. அதே மாதிரி நடக்கக்கூடாத ஒரு விஷயம், ஒரு துக்கம் நடந்துச்சுன்னா, என் வாழ்க்கை மட்டும் எப்படி இருக்குன்ட்டு ஒரேடியா படுத்துறது. அப்பயும் எதை பத்தி கர்த்தர் நம்மளை இந்த இடத்துல நமக்கு என்ன கைட் பண்றான்றது என்ன பண்றது, மறந்துடுது. ரெண்டு சமயத்திலையும் யார் ஒருத்தர் கர்த்தருடைய வேதத்திலேயே, புரியுதுங்களா? நம்ம இந்த வசனத்தோட அந்த சப்ஜெக்ட் முடிக்க போறோம். தேவன் அநேக காரியங்களை மறைச்சு வச்சிருக்கிறார் இந்த புஸ்தகத்துல. காரியங்களை மறைக்கிறது தேவனுக்கு மேன்மை, காரியத்தை ஆராய்வதோ ராஜாக்களுக்கு மேன்மை. அந்த ராஜாக்கள் யார் தான்? நாம தான். நம்மள ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக இன்னைக்கு தேவன் நம்மளை என்ன பண்ணிருக்காரு, கூப்பிட்டுருக்காரு. சரிங்களா? அன்புக்குரிய சோர்ஸ்ல இப்ப நம்ம ஒரு 6 மெத்தடு பைபிள் படிக்கணும்னு சொல்லி பார்த்துருக்கிறோம். அதுல 3 மெத்தடுக்கு ஒரு சாம்பிள் பார்த்துருக்கிறோம். ஃபர்ஸ்ட் 3 மெத்தடு எங்க காணோம்? இந்த மெத்தட் போடும்போது மட்டும் காணாம போயிருது. ஆட்டி மட்டும் விட்டா போதுமாப்பா? அதுதான் முடிக்கிறோம். வந்து சென்ஸ் எப்படியோ வந்துருச்சு. சரிங்களா? இப்ப 6 மெத்தட் ஒவ்வொன்னா சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் மெத்தட் என்ன? ரெண்டாவது, மூணாவது மறைஞ்சிருச்சு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு பாக்குறதுக்கு டெஸ்ட். இப்ப மூணாவது என்ன மெத்தட் பார்த்தோம்? ஒரு வசனத்தினுடைய கருப்பொருள். அந்த இரவுனா என்ன, பகல்னா என்ன? இரவுனா என்ன அர்த்தம்? துக்கம். பகல்னா சந்தோஷம். நீங்க சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷம். சரிங்களா? இது 3 பார்த்துட்டோம். பேலன்ஸ் 3 மெத்தட் இருக்குல்ல, அதை எப்ப பார்க்கலாம்?
இப்படி இருந்து பார்த்துட்டு போறீங்களா? வீட்டுல அடிப்பாங்கன்னு சொல்லிடுறது. பேலன்ஸ் மெத்தட் என்னென்ன அப்படியே டக்குன்னு ஞாபகம் வச்சுக்க பாருங்க, அதுக்குள்ளேயும் போயிடும். தீர்க்க தரிசன பாஷையை படிக்கிறது. இப்ப எத்தனை தீர்க்க தரிசனம் இருக்கு தெரியுமா? 800 தீர்க்க தரிசனம் இருக்கு. பெரிய தீர்க்க தரிசனம் பைபிள்ல 800 ப்ராபசிஸ் இருக்கு. இந்த 800 ப்ராபசிஸ்ல மேக்சிமம் முடிஞ்சிருச்சு. ஒரு சிலது வந்து நடந்துகிட்டு இருக்கு, ஒரு சிலது நடக்க போகுது. இன்னும் பாத்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் என்னன்னா, வேதாகமத்துல சொல்லப்பட்ட முதல் தீர்க்க தரிசனம் ஒண்ணு இருக்கும்ல, அதுவே இன்னும் என்ன ஆகல, நிறைவேறல. அது என்னன்னு தெரிஞ்சுக்க ஆசையா இருக்கா? தொடர்ந்து வாங்க, சரிங்களா? சோ தீர்க்க தரிசன பாஷையை படிக்கிறது, அதுக்கப்புறம் நிழலும் பொருளுமா படிக்கிறது. என்னன்னா, பழைய ஏற்பாடுல பெரிய ஒவ்வொரு கதையா வருதா, அதெல்லாம் சும்மா சொல்லப்பட்டிருக்கா? இல்ல, அதுல ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் இருக்கு. ஒவ்வொரு சம்பவத்திலையும் இருக்கு. நீங்க எந்த சம்பவத்தினாலும் எடுத்துட்டு வா, ஒவ்வொரு சம்பவத்திலையும் இல்ல விசேஷமா அந்த சம்பவத்துல அதுல ஒரு கேரக்டராவே நாம இருப்போம். நீங்க அந்த மெத்தட்ல ஒரு பாடம் பார்த்துட்டீங்கன்னா கர்த்தர் எவ்வளவு நல்லவர்ன்றதை நம்ம என்ன பண்ண போறோம், சோதிச்சுட்டே இருக்கும். கடைசியா காலங்களை மையமாக வச்சு படிக்கிற மெத்தட் தான் கடைசி. இந்த பேலன்ஸ் 3 மெத்தட் அடுத்த வாரம் பிரதர் எடுப்பாங்க, ஒரு சாம்பிள் எடுப்பாங்க. இப்ப காலங்களை மையமா வச்சு படிக்கிறதுன்னா என்ன, அதை மட்டும் சொல்லிடுறேன். எத்தனை காலங்கள் இருக்கு? இப்ப எனக்கு போதாத காலம், டயம் ஆகிக்கிட்டு இருக்கு. எத்தனை காலம் இருக்கு? 3 காலம். என்னென்ன காலம்? இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். 10 மதிப்பெண்கள் அப்படின்ற மாதிரி. கரெக்ட், சொன்ன பாயிண்ட் கரெக்ட், சரிங்களா? ஆனா பைபிள் வேற மாதிரி சொல்லுது, சரிங்களா? இதேதான் இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலன்றத வேற மாதிரி பைபிள் நமக்கு என்ன பண்ணுது. இப்போ ஒரு வசனம் வருது அப்படின்னா, இந்த வசனம் எந்த காலத்தை பத்தின வசனம்? இறந்த காலத்தை பத்தி சொல்லிட்டு இருக்கா அந்த வசனம், நிகழ்காலத்தை பத்தி நீங்க சொன்ன மாதிரி வச்சுக்கலாம், நிகழ்காலத்தை பத்தி சொல்லிட்டு இருக்கா, எதிர்காலத்தை பத்தி சொல்லிட்டு இருக்கா? இப்போ உங்களுக்கு ஒரு வசனம் கூட சொல்றேன் நான். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறியக்கூடிய அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார் ஒரு வசனம் இருக்கு. மறுபடி சொல்லவா? எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறியக்கூடிய அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார்ன்றது இறந்த காலத்துக்குரிய வசனமா, நிகழ்காலத்துக்குரிய வசனமா, எதிர்காலத்துக்குரிய வசனமா? நிகழ்காலம். நிகழ்காலம். எதிர்காலம். 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 ஒருத்தர் நிகழ்காலம் சொல்லிட்டாரு. யாராவது இறந்த காலம் சொல்றீங்களா? இறந்த காலம் நல்ல வேலை யார் சொல்லல. அப்ப பார்க்கணுமா இல்லையா? பார்க்கணுமா இல்லையா? அந்த மெத்தடு தான் கடைசி மெத்தட், சரிங்களா? எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும், சத்தியத்தை அறிவிக்கூடிய அறிவை அவங்க என்ன பண்ணணும், அடையணும்னு யாருக்கு சித்தம்? யாருடைய சித்தம் இது? தேவனுடைய சித்தம், சரிங்களா? உங்களுக்கு ஸ்கிரிப்ட் இப்போ கிடைக்காது. இந்த பேலன்ஸ் 3 மெத்தடு பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு ஃபைனலா 6 மெத்தடுக்கான ஸ்கிரிப்ட் கிடைக்கும். அதுல 7 மெத்தடுன்னு போட்டிருக்கோம். எதை பேஸ் பண்ணினா 3வது மெத்தட் இருக்குல்ல, அதுதான் 2ஆ பிரிச்சிருக்கிறோம். கருப்பொருள் அறிந்து படிக்கிறதுல அடையாள பாஷையாக படிக்கிறதுன்னு ஒரு மெத்தட் இருக்கு. இந்த 3வது 2 ஸ்பிளிட் பண்ணியிருக்கிறோம். என்ன அப்படின்னா, இரவுனா துக்கம், பகல்னா சந்தோஷம். இப்போ பைபிள்ல எங்க இரவுன்னு வந்தாலும் நம்ம அதுதான் அந்த அடையாள பாஷை, இந்த வசனத்துடைய அடையாள பாஷை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு இரவுன்ற கான்செப்ட் இருக்கும். அவ்வளவுதான், அது பெரிய டிஃபரன்ஸ் இல்லை. இப்போ எத்தனை மெத்தட் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மொத்தம் 6 மெத்தடு. இந்த 6 மெத்தட்ல 3வது மெத்தடு அடையாள பாஷை சேர்த்து வரும். இந்த ஸ்கிரிப்ட் உங்களுக்கு என்ன ஆகும், அடுத்த வாரம் உங்களுக்கு கிடைக்கும். அன்புக்குரிய சோர்ஸிலே இந்த மெத்தட்ல தான் நம்ம இந்த பூமியில ஜீவன் இருக்கிறவுடைய நாள் ஃபுல்லாமே வேதத்தை என்ன பண்ண போறோம்னா இந்த மெத்தட்ல தான் கத்துக்க போறோம். கத்துக்கிட்டு தேவன் ஒரு திட்டம் வச்சிருக்கிறார், அதுல நமக்கு ஒரு பங்கு வச்சிருக்கிறார் இல்லையா, அது என்ன பங்குன்னு கண்டுபிடிச்சு அந்த பங்கை நிறைவேற்றக்கூடிய ஒரு வாழ்க்கையை வாழ போறோம்.
ஃபர்ஸ்ட் படிச்சுக்க போறோம், தெரிஞ்சுக்க போறோம். அப்புறம் அவர் என்ன விரும்புறாரு நம்ம கிட்ட அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி நம்ம வாழ போகிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அதுக்காக தான் நம்ம இங்க வந்திருக்கிறோம். ஸோ பொறுமையோடு கேட்ட உங்கள் அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. பிதாவாகிய தேவனுக்கும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கும் துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. வேதாகமத்தை முறையாக கற்பது எப்படி, பாகம் 1 நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி தான், பைபிள் படிச்சிருப்போம், ஆனா நம்மளுக்கு புரிய வந்துருச்சா அப்படின்னு ஒரு கேள்வி வச்சோம்னா கண்டிப்பா புரியறதுக்கான வாய்ப்பு, புரிஞ்சிச்சுன்னு சொல்லுவோம். ஆனா நம்ம தனியா கொஸ்டின் கேட்கும்போது நம்மளால என்ன பண்ண முடியாது, பதில் சொல்ல முடியாது. ஆனா நம்ம இந்த மெத்தடை நம்ம படிச்சோம் அப்படின்னா, இப்போ ஒரு 3 மெத்தட் பார்த்துட்டோம், இன்னொரு 3 மெத்தட் அடுத்த வாரம் பார்த்தோம் அப்படின்னா, அந்த மெத்தடை நம்ம பைபிள் படிக்கும்போது எப்படி நம்ம பிரிச்சு வசனத்தை படிக்கலாம், எப்படி வந்து இதை புரிஞ்சுக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் நம்மளுக்கு என்ன பண்ணுவார் பார்த்தீங்கன்னா, தேவன் வந்து அவர் ஒரு கிருபையினால நமக்கு வெளிப்படுத்துவார் அப்படின்றது கூட நம்ம பார்க்குறோம். நம்ம வசனம் படித்த மாதிரி தான், கர்த்தருடைய ரகசியம் அவருடைய பயந்தவர்கள் இடத்தில் இருக்கிறது. ஓகேங்களா? அப்போ வந்து பயந்தவர்கள், அப்போ வந்து நாம தான். நமக்கு என்ன வெளிப்படுத்துறாரு பார்த்தீங்கன்னா, அவருடைய மிகப்பெரிய ஒரு ரகசியத்தை வெளிப்படுத்துறாரு. அநேக போதகர்களுக்கு, பாஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவங்களுக்கு இந்த விஷயம்லாம் தெரியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தெரியறதுக்கான வாய்ப்பு இல்லை. கேட்டாங்க இல்லைங்களா, டீச்சர்கள் வந்து கேட்டாங்க, ஏன் எப்பயுமே அவங்கள்ட்ட உவமைகளாகவே பேசுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இந்த ரகசியத்தை அறியும்படி யாருக்கு அருளப்பட்டிருக்கு? உங்களுக்கு அருளப்பட்டிருக்கு, அவர்களுக்கும் அருளப்படும். அப்ப அருளப்பட்டவங்க யாரு அப்படி பார்த்தீங்கன்னா, காதுள்ளவன் எவனும் கேட்கப்படும். ஓகேங்களா? அப்போ வந்து யாருக்கு காது இருக்கு, யார் வந்து இந்த வசனத்தை, இந்த சத்தியத்தை கேட்கறதுக்கு அந்த ஒரு வாஞ்சை இருக்கோ, அவங்களுக்கு தேவன் என்ன பண்ணுவார் பார்த்தீங்கன்னா, அவருடைய கிருபையினால இயேசு கிறிஸ்து மூலமா வெளிப்படுத்துவார். ஆனா கேட்க மனதில்லாதவங்களுக்கு என்ன பண்ண மாட்டார், தேவன் வெளிப்படுத்த மாட்டார் அப்படின்றத கூட பார்க்கணும். அப்ப நாம என்ன பண்ணணும், தேவன் கொடுக்க ரெடியா இருக்காரு, சகோதரர்களும் சத்தியத்தை கொடுக்க ரெடியா இருக்காங்க. நாம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம எதை கொடுக்கணும், காதையும் கொடுக்கணும். தேவனுக்கோசரம் நேரத்தை ஒரு 1 மணி நேரம், மிஞ்சி போன ஒரு 1.5 மணி நேரம் நம்ம வாரம் அந்த ஒரு நேரத்தை தேவனுக்கு கொடுத்தோம் அப்படின்னா, இந்த ஒரு அடிப்படை வேதாகம வகுப்போட கடைசியில பாஸ்டர்களுக்கே தெரியாத பல விஷயங்கள் பாஸ்டர்களுக்கே எடுத்து சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம என்ன பண்ணிடலாம், தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் வந்து ஒரு பெருமைக்காக, எனக்கு பாஸ்டரை விட அதிகமாக தெரியும், அநேக பேருக்கு தெரியாத விஷயங்கள் எனக்கு தெரியும் அப்படின்றதுக்கோசம் தான் நம்ம இதை படிக்கிறோமா அப்படி பார்த்தீங்கன்னா இல்லை. பிரதர் சொன்ன மாதிரி இந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தேவன் நம்ம கிட்ட என்ன விரும்புறாரு, ஏசு கிறிஸ்துவை வந்து பின்பற்ற சொல்றோம் இல்லைங்களா, என்னை பின்பற்றி வாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு இல்லையா ஏசு கிறிஸ்துவ. அவரை பின்பற்ற நாம ஏசு கிறிஸ்து மாதிரி நம்ம வாழணும்னா, ஏசு கிறிஸ்துக்கு புரிஞ்ச விஷயம் இப்ப யாருக்கும் புரியணும், நமக்கும் புரிஞ்சாதான் நாமளும் யார மாதிரி இருக்க முடியும் பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவ மாதிரி இந்த உலகத்துல வாழ்ந்து தேவன் நம்மளை குறித்து என்ன திட்டம் வைத்திருக்கிறோ அதன்படி செய்ய முடியும். ஓகேங்களா? அடுத்த வாரம் இதே மாதிரி என்ன ஆயிடுச்சு அப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு சில சகோதரர்கள் 5 மணிக்கே வந்துட்டாங்க, ஒரு சில சகோதரர்கள் 6 மணிக்கு வந்தாங்க. நம்ம சொன்ன டைம் வந்து 5:30. எல்லாருக்குமே நம்ம வந்து பார்க்கும்போது 5:30 கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். எல்லாருமே முன்னாடி வந்துட்டோம் அப்படின்னா நம்ம உட்காந்து கொஞ்ச நேரம் தேவன்கிட்ட ப்ரே பண்ணிட்டு ஒரு 5:30 மணிக்கு ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம 6 மணிக்கு வந்தோம்னா மற்றவங்களுக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் தூரத்துலேருந்து வரவங்களுக்குலாம் கேட்டோம். ஒரு பிரதர்ஸ்லாம் வந்து மதுலேருந்து வந்தார், 6 சரின்னு சொல்லிட்டு நாங்களும் கொஞ்சம் பொறுமையாக இது ஆகிட்டோம். ஆனால் வந்து என்ன நினைச்சாங்க, ஸ்பீடாக வந்துட்டாங்க. 1 மணி தான் கிளம்புனாங்க. மதுரையிலேருந்து என்ன பண்ணிட்டாங்க பார்த்தீங்கன்னா 4:45 வந்துட்டாங்க. வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த ஒரு பாடத்தை எடுத்து தருவதற்கு 250 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வந்திருக்காங்க. இப்போ திருப்பி என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, அவங்க 250 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி போகணும். ஓகேங்களா? அது எதுக்கோசம் தான் வந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா, தேவனுடைய ஊழியத்தை செய்கிறதுக்கோசம் தான். இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கன்ற கான்செப்ட் இருக்கிறதுனால தான் இந்த அளவுக்கு பிரயாசப்பட்டு சகோதரர்கள் ஊழியத்தை செஞ்சுட்டு இருக்காங்க. அப்போ நாமளும் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதற்கு ஒரு ஒத்தாசை கொடுக்கணும் அப்படின்றது கூட நம்ம வந்து கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அடுத்த வாரம் வந்து ஸ்கிரிப்ட் தருவோம். வாரம் இனிமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பார்ட் 1 பார்ட் 2 இருக்கும். அந்த பார்ட் வந்து முடியும் போது ஒரு பாடமும் முடியும் போது ஸ்கிரிப்ட் வந்து கொடுப்போம். ஸ்கிரிப்ட் வந்து ஃப்ரீ தான். ஓகேங்களா? அதனால வந்து நீங்கள் எந்த ஒரு இதுவுமே கட்டணமுமே, எந்த ஒரு நடுவில் எந்த ஒரு பணமோ எதுவுமோ யாருமே கேட்க மாட்டாங்க. ஓகேங்களா? நீங்கள் வந்தால் மட்டும் போதும், நீங்கள் அந்த நேரத்தை கொடுத்தா மட்டும் போதும்.
தேவன் தாமே ஆசீர்வதிப்பார்கள். இந்த பாடத்திற்கு இறுதி ஜபம் நம் மத்தியில் இருக்க மதுரையிலிருந்து வந்திருக்க அன்பு சகோதரர் ஜான் பிரஜர் அவர்கள் வந்து ஜபம் செய்யும்படியாக அன்போடு இருக்கிறார். ஜெபிப்போம். எங்களை கிருபையாக நேசித்து வழிநடத்துகிற எங்கள் பரிசுத்தமுள்ள பிதாவே, தேவரீர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மூலமாக அன்றைய துதிகளை மேலிட்டு கொடுக்கிறோம். தேவரீர் இந்த நாளிலும் கூட அப்பா கடந்த நாட்கள் முதல் இந்நாள் வரை கண்மணியை போல பாதுகாத்து இந்நேரம் மட்டிலும் எல்லாவித திங்கிற்கும் எங்களை விலக்கி பாதுகாத்து வழிநடத்துவார் கிருபைக்காகவும் தயவுக்காகவும் நன்றி சொல்கிறோம் அப்பனே. தேவரீர் அநேக ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் கிடைக்காத ஒரு மகாபெரிய சாக்கியத்தை நீங்கள் கொடுத்திருக்கிறேன். தேவரீர் உடைய சத்தியத்துக்கும் வேதத்தில் உள்ள சத்தியத்தை அறியும் வசனத்தை உள்ள மறைபொருளை நாங்கள் தெரிந்து கொள்ளவும் தப்பனே. நீர் எங்களுக்கு ஒரு ஏற்படுத்தி கொடுத்த இந்த ஒரு பாடத்து வகுப்புக்காக செலுத்துவோம் தப்பனே. தேவரீர் இந்த நாளிலும் கூட அப்பா நாங்கள் அநேக காரியங்களை கற்றுக்கொண்டோம் தப்பனே. இன்னும் அதிகமாக வேதத்தின் ரகசியங்களை நாங்கள் கற்றுக்கொள்ளவும் அப்பா கேட்கிற காதுகளை உடையவராக இருக்கும் ஜெபிக்கிறோம். கேட்கிற காதுகளை உடையவராக இருந்து தப்பனே அதை எங்கள் வாழ்க்கையை அத்தியாவசியப்படுத்த நீங்கள் ஜெபிக்கணும் தப்பனே. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் வீட்டாமை பேர் பெற சந்தித்து ஆசீர்வதிப்பதாக ஜெபிக்கிறோம். இன்னும் வரக்கூடிய காலங்களில் தொடர்ந்து இந்த வேத பாடங்களை கலந்து கொள்ள நீங்கள் தெரிவு செய்வதாக ஜெபிக்கிறோம். எங்கள் மீட்பெரும் இரட்சகருமாய் இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்ப நாமத்தினால் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.